நான் நேரடியாக வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறேன். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு ஏற்ற ஆறுதலின் வார்த்தைகளை கொடுப்பார் என்று நான் நம்புகிறேன். போன வாரம் கொஞ்சம் கண்டிப்பாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் கவலையோடு போயிருக்கலாம். நானும் கவலையோடு தான் போனேன், ஆண்டவரே பேசிட்டேனே அப்படின்னு. ஆனால் அப்புறம் ராத்திரியில் ஆண்டவர் என் ஜனத்தை நான் ஆறுதல் படுத்துவேன், காயம் கட்டுவேன் என்று சொன்னார். அவன் இன்றைக்கும் ஒரு நல்ல ஆறுதலின் வார்த்தைகள் உங்களுக்கு கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். தேவன் உங்களோடு பேசுவாராக. யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். யோபுவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17-18 ஆகிய வசனங்கள். நல்லா கேளுங்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். எத்தனை ஒரு அற்புதம் பாருங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். உலகத்தில் எத்தனையோ பேர் நம்மளை தண்டிச்சிருக்கலாம். ஆனால் பைபிள் சொல்லுது, தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமென். அடுத்தது, ஆகையால் சர்வ வல்லவருடைய அந்த சிட்சையை நீ ஒரு நாளும் அற்பமாக எண்ணிராத. ஆமென் சொல்லுங்களேன். பிரைஸ் கார்டு. அந்த சிட்சைக்கு நம்ம எவ்வளவு நன்றி சொல்லணும். பிரைஸ் கார்டு. சர்வ வல்லவர் என்னை சிட்சிக்கிறார் என்றால் எவ்வளோ உன்னத நோக்கம் வச்சுருப்பாங்க. எந்த தகப்பனும் தன் பிள்ளைகளை சிட்சிக்கிறாங்கன்னா ஒரு உன்னதமான நோக்கம் அந்த தகப்பனுக்கும் தாய்க்கும் என்ன இருக்கும் இல்லையா? ஆனால் சர்வ வல்லவரே என்னை சிட்சிக்கிறார்னா ஆமேன், இன்னும் என்னை கை கழுவி விடலைன்னு அர்த்தம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? பிரைஸ் கார்டு. இன்னும் என்ன அவர் கை கழுவலை, என் மேலே அவர் நம்பிக்கையாக இருக்கிறாருங்கிற ஒரு வெளிப்பாடு தான் அது. ஆமேன். அதனால் அதை நீங்கள் அற்பமாக நினச்சிடக்கூடாது. ஒரு வார்த்தை, அவர் காயப்படுத்தி அவர் காயம் கட்டுகிறார். அடிச்சிட்டார்னா உன்னை அப்படி விடவே மாட்டார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சில அப்பா அம்மா பிள்ளைகளை வேகமாக கோவத்தில் அடிச்சிருவாங்க. அப்புறம் அந்த வீக்கம் ஒரு நாளில் 10 நாள், இவங்க காயம் 10 நாள் ஆயிரும் ஆறுறதுக்கு. விளங்குறவங்க ஆமேன்னு சொல்லுங்களேன். இவங்க கண்ணெல்லாம் இதில் தான் போயிட்டுருக்கும். பிள்ளைகள் மறந்துடுவாங்க. ஆனால் அந்த பெற்றோருடைய கண்கள் அந்த என் பிள்ளையை நான் அடிச்சிட்டனே. அவர் காயப்படுத்தினாலும் அவர் என்ன செய்கிறார்? காயம் கட்டுகிறார். கர்த்தருடைய வசனம் சொல்லுது, அவருடைய கரமே ஆற்றுமா. விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் உங்கள் காயங்களை ஆற்றி இருக்கிறாரா? இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்தால் நீங்கள் ஆற்றப்பட வேண்டிய தேவையில்லை. இந்த உலகத்தில் யாராவது வந்து எனக்கு உதவியாக இருப்பாங்களா நினைக்கவே வேண்டாம். ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு காயம் உண்டாக்குனதை உன்னால் நம்ப முடியுமானால், பிரைஸ் காட், என்னிடத்திலிருந்து தான் அந்த பாடுகள் வந்ததை உன்னால் அறிந்து கொள்ள முடியுமானால் என் கரமே உன்னை ஆற்றும். விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஆமென் சொல்லுங்கள். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு, அவர் காயம் கட்டும் கர்த்தர். எல்லாரும் சொல்லுங்க, அவர் யார்? காயம் கட்டும் கர்த்தர். ஒருவேளை கடந்த நாள் உங்களுக்கு அநேகருக்கு சின்ன சின்ன காயங்கள் வந்திருக்கலாம், எனக்கு தெரியும். ஆனாலும் இந்த வாரம் உங்கள் காயங்களை அவர் ஆற்றுவார் என்று நான் விரும்புகிறேன். போன வாரமும் நான் பிரசங்கம் பண்ணலை, இந்த வாரமும் நான் பிரசங்கம் பண்ணலை. யார் தான் பேசுகிறாரு? ஆவியானவர் தான். அதனால் பாஸ்ட் காயப்படுத்திட்டார்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அதனால் அது உங்களுக்கு தான் ஆபத்து. அவர் காயம் கட்டுகிறார். அவரே காயத்தை என்ன செய்கிறார்? கட்டுகிறார். நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த உலகத்தில் சொல்லுவாங்க ஒரு பழமொழி, கோபம் உள்ளவனிடத்தில் தான் குணம் இருக்கும். விளங்குறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. கோபம் உள்ளவனிடத்தில் என்ன இருக்குமா? குணமும் இருக்குமாம். பிரைஸ் கார்டு. குணம் உள்ளவனிடத்தில் என்ன இருக்க வேண்டும்? சொல்லுங்க. கோபம் இல்லாதவன் குணம் உள்ளவனா? ஒரு மனுஷன் தப்பு பண்ணிட்டு வர்றான், அப்பவும் கோபம் வரமாட்டேங்க அப்படின்னா உனக்கிட்ட என்ன இல்லைன்னு அர்த்தம்? குணம் இல்லைன்னு இருக்குன்னு அர்த்தம். அப்போ கோபம் உள்ளவனிடத்தில் என்ன இருக்கும்? குணம் இருக்கும். குணம் உள்ளவன் கட்டாயமாக என்ன செய்வான்? கோபப்படுவான். ஏசு கிறிஸ்துவும் கோபப்பட்டாரா இல்லையா? ஆலயத்தில் பார்த்து அந்த காட்சியை பார்த்த உடனே அவருக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. நம்ம அவரை அன்பாகவே பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் அவருடைய கோபம் பயங்கரமாக சவுக்கை உண்டாக்கி என்ன செய்தாராம்? அந்த ஆலயத்தில் இருக்கிற எல்லாரையும் அடித்து துரத்துனாராம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். நான் வீட்டில் நிறைய வீடுகளுக்கு போகும்போது இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த பிக்சர் படத்தை வரைஞ்சி வச்சிருக்கிறத பார்ப்பேன். அந்த படத்தை பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்கி அப்படியே அழகாக வச்சுட்டு எதுவுமே தெரியாத அப்பாவி மாதிரி இருப்பார். பார்த்துருக்கீங்களா அப்படி? எதுவுமே இப்போ தான் குழந்தை மாதிரி அவரை பார்க்கும்போதே நமக்கு அப்படி அழுகியாக வந்துடும். அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. ஆனால் ஒரு வீட்டுக்குள்ளேயாகலும் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி ஒரு 4 பேரை சாத்திர மாதிரி வச்சுருந்தாங்கன்னா சபை என்றைக்கும் ரட்சிக்கப்பட்டிருக்குன்னு சொல்ல வந்தேன். பிரைஸ் காட். தேவரை நம்ம இன்னும் அறியலை. அட்லீஸ்ட் நம்ம இன்னைக்காவது போங்க, யாருக்காவது படத்தை வரைய முடியும்னா சவுக்கை உண்டாக்கி அடிக்கிற மாதிரி போட்டுட்டு வீட்டுக்குள்ளே ஃப்ரெண்டிலே வச்சுருங்க. யார் வந்தாலும் அதை கேட்ட உடனே சொல்லுங்கள், ஆண்டவருக்கு இந்தந்த விஷயங்கள் பிடிக்காதுங்க, அவர் இப்போ பெரம்பு எடுத்துருவாருன்னு சொல்லிட்டு போங்க. நம்ம சபை இன்னும் வருகிற காலத்தில் பெரிய சபையாக மாறிடும். விளங்குறவங்க மாத்திரம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள்.
கர்த்தர் அப்படி யாருக்காகிலும் தரிசனத்தை தந்தால் சந்தோஷப்படுவேன். பிரைஸ் காட். அவரிடத்தில் கோபம் உண்டு. சங்கீதக்காரன் 2ஆம் சங்கீதத்தின் கடைசி வசனத்தில் சொல்லும்போது சொல்லுவான், குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் அழியாமலும் இருக்க அவரை முத்தம் செய்யுங்கள். அப்போ அவர்கிட்ட என்ன இருக்குன்னு அர்த்தம்? கோபம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். குமாரன் கோபம் கொள்ளாமலும். அப்போ இன்னும் சொல்கிறாரு, அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம். அப்போ என்ன, இப்போல்லாம் சும்மா சாதாரணம் தான். இன்னும் அவர் டென்ஷனை நம்ம என்ன செய்யலை, சரியா பார்க்கல. சிலர் சொல்லுவாங்கல்ல, எங்கள் வீட்டையே அப்படி டென்ஷன் இன்னும் நீங்கள் பார்க்கல பிரதர் அப்படிம்பாங்க. ஆமாம், அவருடைய டென்ஷன் எல்லாம் இந்த டென்ஷனுக்கு முன்னாடி நிற்காது. அன்னைக்கெல்லாம் ராஜாக்கள் எல்லாரும் என்ன செய்வாங்களா தெரியுமா, மலைகளையும் கெபிகளையும் போய் ஒளிஞ்சுக்கிட்டு ஆட்டுக்குட்டியினுடைய கோபத்துக்கு எங்களை மறைத்து கொள்ளுங்கள்னு கதறுவாங்களாம். அது எப்படி இருக்குன்னு பாருங்க. பெரிய பெரிய ராஜாக்கள் என்ன செய்வாங்களாம், கெபிகளை போய் மலைகளில் போய் ஒளிந்து கொண்டு, ஐயோ ஆட்டுக்குட்டியானுடைய கோபத்துக்கு மட்டும் எங்களை காத்துக்கிடுங்கப்பா அப்படின்னு கதற ஒரு நாள் வரப்போகிறதா. எவ்வளோ பயங்கரமான கோபம். ஆனாலும் அந்த கோபத்துக்கு நீங்கள் பங்கடைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்போ அப்பப்போ உங்ககிட்ட சின்ன கோபத்தை வச்சுருக்கிறார். எதுக்குன்னா அவரை அண்டி கொள்ளணும். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த அடியும் கொடுக்கலன்னா நம்ம அவர்கிட்ட என்ன செய்ய மாட்டோம், சத்தியமாக சொல்லுங்க, வர மாட்டோம். விளங்குறவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தரிடத்தில் வருவதற்கு, ஆமென், அவரை அண்டிக் கொள்வதற்கு இந்த காரியங்கள் உங்களுக்கு உதவி செய்யட்டும் என்று நான் நம்புகிறேன். ஆமென். இன்னொரு உலகத்தில் இன்னொரு பழமொழி உண்டு, அடிக்கிற கை என்ன செய்யும்? ஆமாம், பைபிள் வசனம் தெரியுதோ இல்லையோ, ஆனால் இதெல்லாம் நமக்கு தெரியும். அடிக்கிற கை என்ன செய்யும்? அணைக்கும். இதுக்கு சரியான பொருத்தமான நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். அவர் அடிச்சிட்டார்னா அவர் கை என்ன செய்யும்? அணைக்கும். உலகத்தாலையும் நம்ம அப்படி அந்த அன்பை சிலர் இடத்துல பார்க்க முடியும். எங்கள் அப்பா கிட்ட நான் பார்த்த பெரிய ஒரு காரியம் அதுதான். எப்போ அடிக்கிறாரோ அப்போ அவருடைய ஒரு அன்பின் வெளிப்பாடாக அந்த வீட்டுக்குள்ளே வந்துடும். அப்படியே உங்கள் வீடுகளெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களோ இல்லையோ, எங்கள் வீட்டில் அப்படி பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு ரொம்ப அடியெல்லாம் கிடையாது. ஏன்னா என் மேலே ரொம்ப அன்பாக இருந்தார். அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் புரிஞ்சுக்கணுமே, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு எங்கள் அப்பாவுக்கே புரிஞ்சிருச்சோ தெரியல. அதனால விட்டுட்டார். என்ன ரொம்ப எல்லாம் அடிக்க மாட்டார். ஆனால் எங்கள் அக்கா நிறைய அடி வாங்கியிருக்கிறா. அப்புறம் எங்கள் அம்மா சொல்லவே வேண்டியது கிடையாது, பாவம், அவங்களுக்கு தான் நிறைய அடி கிடைக்கும். ஆனால் அடிக்கும்போது நான் ஒன்றை புரிஞ்சுக்கிடுவேன், அன்றைக்கி எங்கள் வீட்டிலேருந்து ஒரு பிரியாணியோ அல்லைன்னா ஒரு பரோட்டாவோ வந்துடும். விளங்குறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அடி வாங்குறது யாரோ, ஆனால் சந்தோஷம் எனக்கு வந்துடும். ஏன்னா எப்படினாலும் இன்றைக்கி வீட்டுக்கு என்ன வருது, பரோட்டா வரப்போகுது. இப்படி ஒரு சந்தோஷம் நமக்கு வரத்தானே செய்யும். இப்போ பாருங்கள், போன வாரம் நான் பிரசங்கம் பண்ணும்போது எல்லாருமே நீங்கள் அடி வாங்கினீங்க என்ன? இல்லை, உங்களுக்கு சிலருக்கு அது கூட சந்தோஷமாக தானே இருந்துச்சு. கொஞ்சம் பேர் தான் காயப்பட்டாங்க. ஆனால் இப்போ பாருங்கள், அவங்களுக்காக உங்கள் எல்லாருக்குமே பிரியாணி. எத்தனை பேருக்கு புரியுது? பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அதனால் எல்லாரோடையும் ஆவியானவர் இன்றைக்கி நான் பேசுவார்னு சொல்லி நான் நம்புகிறேன். யோபுன் அந்த புஸ்தகத்தை நம்ம இன்னைக்கு கொஞ்சம் திரும்பி பார்க்க போகிறோம். நான் ஒரு 3 மனிதர்களை எடுத்தேன். காலையில் ஒரு மனிதரோட நேரம் முடிஞ்சிருச்சு. இப்போ அந்த ஒரு மனிதரை கூட சொல்கிற நேரம் இருக்கான்னு எனக்கு தெரியல. அடுத்த வாரத்தில் அடுத்த 2 மனிதர்களை குறித்து பார்ப்போம். ஆண்டவர் காயம் கட்டின 2 பேரை அடுத்த வாரத்தில் இவருடைய தொடர்ச்சியை பார்க்க போகிறோம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் காயம் கட்டின யோபுவின் வாழ்க்கையை சற்று உங்களுக்கு முன்பாக சொல்லி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். தேவன் நம்மோடு என்னோடு பேசுவாராக. ஆமேன். யோபுவின் வாழ்க்கையை நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அடிக்கடி நம்ம சிந்திக்கிற பகுதிகள் தான், அடிக்கடி தியானம் பண்ணுற பகுதிகள் தான். யோபுவை போல பாடுகளுக்கு உட்பட்ட மற்றொரு மனிதனை அந்த அடிப்படையில் தேடணும்னா என்னுடைய இத்தனை ஆண்டுகால அனுபவத்தில் நான் இன்னொரு மனிதனை பார்க்க முடியாது. உண்மைதானே பிரதர்? ஹல்லேலூயா. அத்தனை பாடுகள், ஒரே நாளில் வந்த அத்தனை இழப்புகள். நம்முடைய பிள்ளைகளில் ஒருவரை இழந்தாலே 10 வருஷம் அந்த வேதனை வந்துக்கிட்டே இருக்கும். அந்த காயம் நம்ம மனதில் இருந்துக்கிட்டே இருக்கும். அத்தனை பேரையும் ஒரே நாளில் இழக்கிற யோபுவினுடைய வேதனை எவ்வளவு பயங்கரமாக இருந்திருக்கும் என்று பாருங்கள். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இப்பொழுது இங்கே இன்னொரு இடத்துல நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா, யோபுவை குறித்து சொல்லும்போது யோபுனுடைய ஒரு சிநேகிதனாகிய எலிகு சொல்லுகிறான். 34ஆம் அதிகாரத்தின் 7வது வசனத்தில் அவன் சொல்லுகிறான், வாசியுங்கள். யோபுவை போல பரிகாசம் பண்ணுதலை எப்படி குடித்தானா? சொல்லுங்க, எப்படி குடிச்சானா? ஒரு மனுஷன் ஒரு வார்த்தையை பேசிட்டான்னா எவ்வளவு வேதனைப்படுறீங்க. பைபிள் சொல்லுகிறது, யோபுவை போல பரியாசம் பண்ணுதலை தண்ணீரை போல குடித்தவர் உண்டோ அப்படின்னு கேட்கிறார். அப்படி யாராவது குடிச்சிருக்கீங்களா பிரதர்? சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. எவ்வளவு பரிகாசம். தண்ணீரை போல குடிச்சானா. 1 மணி நேரம் சாப்பிடாம இருந்துடலாம், 1 மணி நேரம் தண்ணி குடிக்காமல் இருக்க முடியாது. அப்படி நான் நினைக்கிறேன், ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒரு முறை யாரோ ஒருத்தன் யோபுக்கு எதிராக பேசிக்கொண்டே இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை ஆராதித்தான் இல்லையா?
கர்த்தரிடத்தில் விசுவாசமா இருந்தானே, கர்த்தருக்கு உண்மையா இருந்தானே, ஏன் இவனுக்கு இப்படி நடந்திருக்கணும்? ஆமா, இவன் தான் இதுக்கு காரணம். எத்தனையோ வார்த்தைகளை யோபுவின் வாழ்க்கையில பேசியிருந்த பரிகாசம் பண்ணுதலை தண்ணீரை போல குடித்தானே. யோபுக்கு எத்தனை சிநேகிதர்கள்? எத்தனை சிநேகிதர்கள்? 2 1 சொல்லுங்க, கையாவது காட்டுங்க. நீங்க பேசுறத கேட்க மாட்டேங்க. 3 ஆமா, எல்லாம் படம் பார்த்துட்டே வந்திருப்போன்னு நினைக்கிறேன். 3லயே இருக்காதீங்க. யோபுக்கு எத்தனை சிநேகிதர்கள் இருந்தாங்க? 4 சிநேகிதர்கள் இருக்காங்க. நல்லா பைபிளில் படிச்சு பாருங்க, தெரியும். முதல் 3 சிநேகிதர்களை நம்ம ஒன்றா பார்க்க முடியும். எலிப்பாஸ், பில்தாத், சோஃபார். இவங்க 3 பேரும் ஆமாம் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். இன்னொரு மனுஷன் தான் இந்த வார்த்தைகளை சொல்கிறான். அவன் பேர் எலிஹு. ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 சிநேகிதர்களும் ஒன்றா தான் வந்தாங்க. யாரை பார்க்குறதுக்கு? யோபுவை பார்க்கிறதுக்கு. இதை நம்ம எப்போ புரிந்து கொள்ள முடியும்னா, எலிகுவனுடைய வார்த்தைகள் 32வது அதிகாரத்தில் வந்திருக்கு. நான் கடந்த நாளில் எலிகுவை பற்றி படிச்சுட்டு இருக்கிறேன். உண்மையாகவே அதை படிக்க 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 எனக்கு பயங்கர ஆசை உண்டாயிற்று. நீங்கள் எலிகுவை எந்த அளவுக்கு எடுத்திருப்பீங்கன்னு தெரியல. யோபுவினுடைய சிநேகிதரில் ரொம்ப முக்கியமான ஒரு ஆலோசனையை கொடுத்தது யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த சிநேகிதர் தான். தேவனை பற்றிய உன்னதமான காரியங்களை இந்த சிநேகிதன் தான் வெளிப்படுத்துவான். மற்ற 3 பேரும் ஆண்டவர்கிட்ட திட்டு வாங்குறத தெரியும், ஆனால் இவன் திட்டு வாங்க மாட்டான். ஏன்னா இவனுடைய ஆலோசனைகள் ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். இவன் ஏன் பேசாமல் முதல்ல இருந்தான்னா அதுக்கு அவன் காரணம் சொல்கிறான். சரி, பெரியவங்க எல்லாம் பேசட்டும், ஓல்டுகளெல்லாம் ஏதோ ஒன்று பேசிக்கிட்டு இருக்கு, அது பேசுகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் அமைதியாக இருப்போம்னு இவன் அமைதியாக இருந்தான். அப்போ அதுலேருந்தே புரிஞ்சுக்கிடணும், மற்றதெல்லாம் ஓல்டு, இவன் வந்து என்னது யூத்து. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமாம், இன்னைக்கு யூத்துக்கு ஒரு பலன் வரட்டும் என்று நான் நம்புகிறேன். கடைசி பார்த்தீங்கன்னா ஓல்டெல்லாம் வித்தியாசமாக பேசிக்கிட்டே இருக்குன்னு உடனே இவனுக்கு புரிஞ்சு போச்சு, இனி இவங்களை பேச விட்டான காரணம் 2 அதிகாரத்துலேருந்து 32 அதிகாரம் வரைக்கும் 30 அதிகாரங்கள் ஓல்டே பேசி முடிச்சிருச்சு. இவன் டென்ஷன் ஆகிட்டான். இதுக்கு மேலேயும் நம்ம வந்து இதை கேட்டுட்டு இருக்க முடியாது. நீங்கள் பெரியவர்களெல்லாம் ஞானின்னு நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க, முதியோர்களெல்லாம் அறிவில் சிறந்தவர்கள் நினச்சிக்கிடாதீங்க, நானும் என் வாக்கியங்களை எடுத்துரைப்பேன்னு சொல்லிட்டு எடுத்துரைப்பான். பாருங்க, தேவனை பற்றி உன்னதமான காரியங்களை மற்ற எல்லாருமே பிளேம் பண்ணி யோபு பண்ணும்போது, யோபுவை பிளேம் பண்றத முற்றிலுமாய் தவிர்த்தவன் யாருன்னு கேட்டீங்கன்னா அந்த எலிகு. எலிகுவின் வார்த்தைகள் ஆழமானது, அர்த்தமானது. எலிகுவின் வார்த்தைகள் நம்மை அதிகமாய் பலப்படுத்தக்கூடியது. அதனால வீட்டில் போய் அந்த 32 அதிகாரத்திலிருந்து ஒரு 6 அதிகாரம் நினைக்கிறேன் முற்றிலுமாய் எலிகு பேசியிருப்பான். அதை பாருங்க. இன்னொரு நாளில் எலிகுவை மட்டுமே உங்களோடு கூட பேசுகிறேன். அவன் சொல்லுகிறான், தண்ணீரை எப்படி குடித்தானா? பரிகாசத்தை தண்ணீரை போல குடித்தானா. எவ்வளவு பயங்கரம் என்று பாருங்கள். ஹல்லேலூயா. ஆனாலும் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அந்த யோபுவை கர்த்தர் என்ன செய்தார்? காயங்களை ஆற்றினார். அவருடைய கரமே என்ன செய்துட்டுங்க? யாரெல்லாம், நான் அப்படின்னு என்ன நினைக்கிறேன், யாரெல்லாம் பரிகாசம் பண்ணியிருப்பாங்களோ அவங்க எல்லாம் யோபு என்ன செய்திருப்பாங்க? வாழ்த்தி இருப்பாங்க. எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்லுங்க. 140 வருஷம் சுகத்தோட உயிர் வாழும்போது ஆமேன் 2 மடங்கு. ஏற்கனவே கிழக்கத்திய புத்திரர்களிலேயே அவன் தான் பில்கேஸ். எல்லாரும் ஒரு ஆமேன் சொல்லுங்க. இப்போ பில்கேஸுக்கு 2 மடங்கு வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க, கற்பனை பண்ணுங்க. நம்மளால கிழக்கத்திய புத்திரரில் யோபு தான் நம்பர் 1 பணக்காரன், பெரியவன் அப்படின்னு போட்டிருக்குது. யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் அவனையே 2 மடங்கா ஆண்டவர் ஆசீர்வச்சிருக்காங்கன்னா எவ்வளவு ஆசீர்வச்சிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. அப்போ அத்தனை ஒரு மனுஷனுக்கு யோபுவை தெரிந்திருக்காமல் போது வார்த்தை இல்லை, அத்தனை பேரும் யோபுவை என்ன செய்திருப்பார்கள் தெரியுமா? வாழ்த்தி இருப்பார்கள். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றுகிற ஒரு தேவன், உங்கள் வாழ்க்கையின் காயங்களை ஆற்றுகிற ஒரு தேவன், நீங்கள் கடந்து போகிற சந்தர்ப்பங்களுக்கு மேலெல்லாம் உங்களுக்கு ஜெயம் கொடுத்து உங்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்குகிற தேவன் இன்றைக்கு மரித்து போகல, அவர் இன்றைக்கும் ஜீவனோடு கூட இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்களோ ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. யோபுவின் சம்பவத்தை அநேகர் இன்னைக்கும் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, இது ஒரு உண்மை கதையெல்லாம் கிடையாது பிரதர். இன்னைக்கு வேதாம கல்லூரியில் நிறைய பேர் சொல்ற காரியம் என்னன்னா, யோபு வந்து ஒரு உண்மை கதை கிடையாது, அது ஒரு இமேஜினேஷன் தான், ஒரு கற்பனை பாத்திரம் தான். அப்படி ஒரு கதற்கு அவர்கள் எடுக்கிற ஆதாரம் என்ன? அதுக்கு என்ன ஆதாரம் பிரதர் அப்படின்னு கேட்டேன். என்ன சொல்லுவாங்க? இது ஒரு மனிதனுக்கு இப்படி ஒரே நாளில் இப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு சொல்லுங்க. அப்படி ஏதாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஒரே நாளில் ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் கழுதை எல்லாம் இறங்கி வேலைக்காரிகள் செத்து, ஒரு பிள்ளைக்கு மேலே ஒரு பிள்ளைக்கு மேலே இன்னொரு பிள்ளை, அப்படி 10 பிள்ளைகளும் சாகிறதுங்கிறது ஒரே நாளில் நடக்குமா என்ன? அதனால இது ஒரு கற்பனை பாத்திரம், இது வந்து என்ன இல்லை, இது ரியாலிட்டி கிடையாது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே யோபு ஒரு கற்பனை பாத்திரம் அல்ல, யோபு ஒரு உண்மையான மனுஷன். ஒரு ஆமென் சொல்லுங்கள்.
எப்படி பிரதர் நீங்கள் சொல்லலாம் யோபு ஒரு உண்மை பாத்திரம் என்று ஒரு வேளை கேட்பீர்கள் என்றால், யோபுவை குறித்து மற்ற புஸ்தகங்களிலும் மற்ற இடங்களிலும் சொல்லப்பட்டிருப்பதை நீங்கள் சரியாக கவனித்து படிப்பீர்கள் என்றால், யோபு ஒரு நிஜ புருஷன் என்பதை, அது ஒரு கற்பனை அல்ல, அது ஒரு சரித்திரம் என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும் என்பதை நான் நம்புகிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எசேக்கியேலின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் அதனுடைய 13-14 வசனங்களை இப்பொழுது வாசிக்க கேளுங்கள். எசேக்கியேலின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். மனுபுத்திரனே, ஆண்டவர் சொல்ற வார்த்தையை கேளுங்கள். ஒரு தேசம் எனக்கு விரோதமாக துரோகம் பண்ணிக்கொண்டே இருந்து பாவம் செய்தார். நல்லா கவனிங்க. ஆண்டவர் இந்த காலையில் உங்களோடு கூட சில காரியங்களை போதிப்பார் என்று நம்புகிறேன். மனுபுத்திரனே, ஒரு தேசம் தொடர்ந்து பாவம் செய்துட்டே இருப்பாங்கன்னா, எனக்கு விரோதமாய் அவர்கள் துரோகம் செய்து கொண்டே இருப்பார்களானால், நான் என் கரத்தை அவர்களுக்கு விரோதமாய் நீட்டுவேன். அது யாரா இருந்தாலும் சரி, எந்த தேசமா இருந்தாலும் சரி, நான் என் கை அவங்களுக்கு நேராக என்ன செய்வேன்? நீட்டுவேன். நல்லா கவனிங்க. நீட்டுவேன். அதில் அப்பம் என்கிற ஆதரவு கோலை என்ன செய்வேன்? முறிப்பேன். நல்லா கவனிங்க. இன்னைக்கு ஒரு வேளை தேவனுடைய கோபம் தேசத்தின் மேல் நீட்டப்பட்டிருக்கலாம். இதனுடைய விளைவு அப்பம் என்கிற ஆதரவு கோலும் ஒரு வேளை என்ன செய்யலாம்? முறிக்கப்படலாம். நல்லா கவனிச்சுக்காங்க. இது ஒன்றும் புதுமையெல்லாம் கிடையாது. இதெல்லாம் நடப்பது ஒன்றும் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக என் ஆண்டவர் திட்டவட்டமாக எழுதுகிறார், மனுபுத்திரனே, எந்த ஒரு ஜாதி எனக்கு விரோதமாய் தொடர்ந்து பாவம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு விரோதமாய் என் கையை நான் நீட்டி என்ன செய்வேன்? அப்பம் என்கிற ஆதரவு கோலை நான் முறிப்பேன். சாப்பாடுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடும். பஞ்சத்தை என்ன செய்வேன்? அனுப்புவேன். அதில் என்ன செய்வேன்? அதன் மூலமாக மனுஷரையும் மிருகங்களையும் அதில் இராதபடிக்கு நான் என்ன செய்வேன்? நாசம் பண்ணுவேன். நல்லா கவனிச்சுக்காங்க. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை தான். நான் ஒரு பிசாசின் வார்த்தைகளை பேசிட்டு இருக்கல, கர்த்தர் சொல்ற வார்த்தையை சொல்லிட்டு இருக்கிறேன்னு நம்புறேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கடந்த வாரத்தில் எனக்குள்ளேயும் ஒரு பெரிய கேள்வி வந்துச்சு. இந்த வேக்சினை பற்றி, வேக்சின் போடணுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு மைண்டுக்குள்ளே ஓடுது. எப்போதுமே எனக்கு எந்த ஒரு டிசிஷன் நான் மேக் பண்ணாலும் எனக்கு எது தான் விட கொடுக்கணும்? நான் விரும்புகிற காரியம் பைபிள் எனக்கு என்ன செய்யணும்? விட கொடுக்கணும். இது வேக்சின் போடணுமா? ஒரு சிலர் சொன்னாங்க, பாஸ்டர் போட்டுக்கிடுறது நல்லது, ஏன்னா நீங்கள் நிறைய மக்களை என்ன செய்கிறீங்க? மீட் பண்ணுறீங்க, அதனால் போட்டுக்கிடுறது நல்லது அப்படின்னாங்க. சரி, ரைட்டு அப்படின்னா போடணுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அதுக்கிடையில் பாருங்கள், வேக்சின் போட்டுட்டு ஒரு ஆள் டப்புன்னு செத்துன்னு போயிட்டான். அது வேறு மனசுக்குள்ளே கிடக்குது. ஒரு சில பாஸ்டர் சொல்கிறாங்க, இல்லைங்க போடாதீங்க, நம்ம ஆண்டவர் நடத்துவார். இப்படியெல்லாம் பல காரியங்கள் மனதுக்குள்ளே இருக்குது. என்னடா பண்ணணும் அப்படின்னு போகும்போது எனக்கு மிக அதிகமான ஒரு பதிலை கொடுத்த, மிக அதிகமான எனக்கு ஒரு தீர்வை கொடுத்த வசனம் இந்த வசனம். நான் அது எப்படி என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். அதற்கு பிறகு நான் ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே இன்னும் எனக்கு உறுதிப்படுத்தணும். இந்த காலை ஆராதனை அங்கே இருக்கும்போது நம்முடைய சகோதரர் ஒரு ஆராதனை நடத்திட்டு இருந்தார். அவர் தான் இன்றைக்கி நடத்தியிருப்பார். அவர்கிட்ட அந்த 2-3 வார்த்தைகள் எனக்கு தெளிவான பதிலை எனக்கு கொடுத்துருச்சு. இந்த இடத்துல என்ன சொல்கிறாரு? நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு, நான் தேசத்தை அழிக்கும்படிக்கு என் கரத்தை நீட்டுவேன். அந்த நேரத்தில் நான் என்ன செய்வேன்னு சொல்கிறார் பாருங்கள். அதுக்கு அடுத்து அதான் ஹைலைட் 14. அப்பொழுது நான் நோவா, எல்லாரும் சொல்லுங்க, நோவா, தானியேல், யோபு ஆகிய 3 புருஷரும் அதன் நடுவில் இருந்தாலும் அவர்கள் தங்கள் நீதியினால் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்புவிப்பார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை வார்த்தை வாக்குறது! உங்களுக்கு ஏதாவது கிடைக்குதா? செய்தி கிடைக்குதா? ஏதாவது கிடைக்குதா? பிரைஸ்ல ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. நான் தேசத்தை அழிக்கும் போது 3 பேரை சொல்றாரு. யாரெல்லாம்? யோபு, நோவா, யோபு, தானியேல். 3 புருஷர் அதன் நடுவில் இருந்தாச்சுன்னா அவர்களை ஆத்துமாக்களை நான் என்ன செய்வேன்? காப்பேன்ட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு அப்போ தான் புரிஞ்சிருச்சு, ஆமாம், நான் நிக்கிரகமாகாமல் அழிந்துக்கிட்டதுக்காக நான் போய் வேக்சினை போடுறதை விட எனக்கு ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? நீ ஒரு நோவாவாக இருந்துரு. ஒரு ஆமென் சொல்லுங்க. இல்லை நீ ஒரு தானியலாக மாறிடு, இல்லை நீ ஒரு யோபுவாக வந்துரு, நான் பார்த்துக்கிடுவேன்ட்டார். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? உலகம் நமக்கு 1000 தீர்வை கொண்டு வரலாம். பைபிளில் சொல்றாரு பாருங்க, அதன் நடுவில். இப்பொழுது இந்த எசேக்கியேல் தன்னுடைய புஸ்தகத்தை எழுதும்போது யார் இருக்க வாய்ப்பில்லை? சொல்லுங்க, யார் இருக்க வாய்ப்பில்லை? நோவா இருக்க வாய்ப்பில்லை. அதுக்கு அடுத்தது யோபு இருக்க வாய்ப்பில்லை. தானியேல் இருக்கிறான். இப்போ நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இப்போ இந்த நோவாவும் தானியேலும் இல்லை, மன்னித்துக்கொள்ள, நோவாவும் யோபுவும் இல்லை. ஆனால் இப்பொழுது ஆண்டவர் சொல்றார் அதன் நடுவில் இருந்தால் அப்படிங்கிறார். அப்ப அந்த நோவாவாக, அந்த தானியேலாக தேவன் பார்க்க விரும்பினது யாரை? சொல்லுங்க.
எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்ல வர்ற விஷயம்? எனக்கு உங்களை எப்படி விளக்க வைக்கிறேன்னு எனக்கு தெரியல. பாருங்கள், ஆண்டவர் இப்பொழுதும் என்ன எதிர்பார்க்கிறார்னா, பாருங்கள், அன்றைக்கு அக்கிரமக்காரர்கள் முழுவதுமாக தண்ணீரில் அழுக்கப்பட்ட பொழுதும் தேவனுடைய வார்த்தைக்குள் இருந்த ஒரு நோவாவை கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? ஆமென், ஒரு அற்புதமாய் காத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பிரைஸ் காட். பூமியில ஒரு மனுஷன் இல்ல, பேழைக்குள்ள வெறும் 8 பேரை வச்சு பேழையை மூடிட்டாங்க. ஜலத்துல ஒருத்தன் கூட மிஞ்சல, அத்தனை பேரும் மரித்து போயிட்டாங்க. ஆனால் ஒரு நோவா என்ன செய்தான் தெரியுமா? தன்னுடைய குடும்பமாய் காக்கப்பட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இதனாலதான் பேதுரு தன்னுடைய நிருபத்தை எழுதுகிற பொழுது 1 பேதுரு 3 அதிகாரத்தில் எழுதும் பொழுது என்ன சொல்லுகிறார்? அன்றைக்கு வாருங்கள், 1 பேதுரு 3 அதிகாரத்தின் 20வது வசனத்தை இப்பொழுது வாசிக்க கேளுங்கள். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா பேழையை ஆயத்த பண்ணுகிற நாட்களில் காத்திருந்து கீழ்ப்படியாமல் போனவைகள், அந்த பேழையிலே சிலராகிய 8 பேர் மாத்திரமும் ஜலத்தினால் காக்கப்பட்டார்கள். உலகத்தை இடத்துல போய் கேளுங்கள், பிரதர், நோவாவினுடைய ஜலப்பிரளயம் எதனால வந்துச்சுன்னா உலகம் சொல்லுவாங்க அது பாவம் செய்த ஜனத்தை அழிக்கிறதுக்கு வந்துச்சுன்னு. நீங்கள் ஆண்டவர்கிட்ட போய் கேளுங்க, ஆண்டவரே நோவாவின் ஜலப்பிரளயத்தை எதுக்கு கொண்டு வந்தீங்கன்னு கேளுங்க. ஆண்டவர் சொல்லுவார், என் நீதிமானை காக்கிறதுக்கு அனுப்பணும்பா அப்படிம்பாரு. எத்தனை பேருக்கு புரியுது? பிரைஸ் எல்லாம். ஒரு ஜலப்பிரளயத்தை அனுப்பி நீதிமான காத்தேங்கிறார். அந்த ஜலத்தினால் அவர்கள் அழிந்து போகல, என் நீதிமானை, அந்த இடத்துக்குள் இருந்த என்னுடைய பரிசுத்தவானை காப்பதற்காக நான் ஜலப்பிரளயத்தை அனுப்பினேன். ஆமென். அதற்கு ஒப்பனையான ஞான ஸ்நானமானது. எதற்கு ஒப்பனையானது? நோவாவினுடைய ஜலப்பிரளயத்துக்கு அடுத்த வசனம் சொல்லுது, அதற்கு ஒப்பனையான ஞானஸ்நானமானது மாம்ச அழுக்கை நீக்குதலாக இராமல் தேவனை பற்றிய நல்ல மனசாட்சியினுடைய உடன்படிக்கையாக இருந்து கிறிஸ்து இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலினால் அது நம்ம என்ன செய்கிறது? ரட்சிக்கிறது. விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஆமென் சொல்லுங்கள். அப்படி ஹல்லேலூயா வார்த்தைக்குள் வந்து எப்படி அந்த ஜலத்தினால் காக்கப்பட்டானோ, ஆகவே ஞானஸ்நானத்தினால் என்னோடு கூட உடன்படிக்கை பட்டுகிறவனையும் என்னுடைய உயிர்த்தெழுதலினால் ரட்சிப்பேன். அவர்களை இந்த உலகத்தின் ஒரு வல்லமையும் பிரிக்காது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஒன்றும் செய்ய முடியாது. நீ ஒரு நோவாவாக மாறுன்னு சொன்னார். அப்படி இல்லையா, ஒரு தானியேலாக என்ன செய், இரு என்று சொன்னார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சிங்க கொபிக்குள்ளே போட்டுட்டு தானியேலுக்கு என்ன சம்பவித்ததோ என்று அறியும்படி என்று பார்க்கும்படி ராஜா என்ன பதவி இருக்கிற இருதயத்தோடு இப்பொழுது என்ன செய்கிறான்? அந்த சிங்க கபிக்கு முன்பாக வந்து பார்க்கிறான். ஓ, தானியேலுக்கு என்ன சம்பவித்ததோ? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆனால் அந்த சிங்க கவிகளுக்கு மத்தியில் ஆமென், அந்த சிங்கங்களோடு தானியேல் விளையாடுறதை பார்த்த உடனே ராஜா சொல்லுகிறார், தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரோ. என்ன ஒரு சந்தோஷம் பாருங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றேன், சிங்கங்களுக்கு நடுவில் ஒரு வேளை நீங்க போட்டாலும் ஆராதிக்கிற பிள்ளைகளை காக்கிற ஒரு தேவன் இன்றைக்கும் உறங்கலமா, நீங்க ஒரு தானியேலா மாறணும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்ப்போம். ஹல்லேலூயா. அப்படி இல்லையா, அடுத்து என்னது? யாரு? ஒரு யோபு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சில நேரத்தில் சில பாடுகளுக்குள்ளேயும் கொண்டு வருவார். இவங்க 2 பேருக்கும் பாடுகளுக்குள்ளேருந்து வெளியில் கொண்டு வந்துட்டாரு. ஆனால் யோபுக்கு என்ன நடந்துச்சுன்னா, பாடுகளே என்ன செய்துச்சு? வந்துச்சு. அது என்ன யோபுவையும் அங்கே எழுதி வைக்கிறாரு. ஆமாம், சில நேரங்களில் ஆமாம் சில பாடுகளுக்குள்ளே நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கும்? போக வேண்டியது இருக்கும். பரிகாசங்கள் வரும், நிந்தைகள் வரும், அவமானங்கள் வரும். ஆனாலும் ஒன்றும் வேதம் யோபுனுடைய முன்னிலைமையிலும் அவனுடைய பின்னிலைமையை இரட்டத்தனையாய் ஆசீர்வதித்தார். கர்த்தர் யோபுவின் முகத்தை என்ன செய்தார்? திரும்பி பார்த்தார். நான் சொல்ல, இப்பொழுது உலகத்தோடு கூட நீங்கள் இருக்கிறதுனால சில நேரத்தில் ஆமென் தேவனுடைய கரம் நீட்டப்படுகிற நேரத்தில் சில வேதனைகளை, சில பாடுகளை அனுமதிக்க வேண்டி இருக்கும். ஆனால் முடிவு அது ஆமென் வித்தியாசமாக இருக்கும். உங்கள் உலகத்தானுக்கு உண்டாகிற முடிவு உங்களுக்கு ஒரு நாளும் உண்டாகாது. உலகத்தானை போல நீங்கள் இந்த காலங்களை முடிக்க மாட்டீர்கள். காரணம், யோபுவை போல உங்கள் காலங்களை அசாதாரணமாக நீங்கள் மாற்றுவீர்கள். அநேகருக்கு நீங்கள் ஒரு ஆசீர்வாதமாக மாற போறீங்க. தேவனுடைய வார்த்தையை நம்புகிற உங்கள் மேல் தேவனுடைய வார்த்தை இந்த காலையில் வந்து பலிப்பதாக. பிரைஸ் காட். ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, நீ வேக்சினை பார்த்து யோசிச்சுட்டு இருக்கிற, நான் உன்னை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டாரு. அப்போவே எனக்கு புரிஞ்சிருச்சு, இனி தேசத்துலேருந்து நான் என்ன காக்கணும்னா, நான் ஒரு வேளை யாராக மாறிடணும்? யோபுவாக மாறணும், இல்லைனா தானியேலாக மாறணும், இல்லையா நோவாவாக மாறிடணும். அவ்வளோதான். இன்னைக்கு மாறுங்க, கர்த்தர் காப்பார். நான் சொல்ல வந்த விஷயம், யோபு ஒரு கதாபாத்திரமாக இருக்குமானால் இந்த இடத்துல ஆண்டவர் மறுபடியும் எழுதியிருக்க மாட்டார். எத்தனை பேர் புரிந்து கொள்கிறீர்கள்? ஏன்னா தானியேல் ஒரு கதாபாத்திரம் கிடையாது. தானியேல் இருந்த மனிதன், அப்புறம் நோவா வாழ்ந்த மனிதன். தானியேலும் நோவாவும் வாழ்ந்த மனிதர்கள் என்றால் யோபுவும் யார் தான்? வாழ்ந்த மனிதன். அப்போ அதுலேருந்தே நமக்கு புரிந்து கொள்கிறோம், யோபுவின் புஸ்தகம் என்ன அல்ல, ஒரு கதை அல்ல, ஒரு இமேஜினேஷன் அல்ல.
யோபுவின் புஸ்தகம் நடந்ததுதான். ஒருவேளை நம்முடைய கற்பனை கெட்டாத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கலாம். ஆனால் நிச்சயமாகவே யோபுவின் புஸ்தகங்கள் என்ன செய்திருக்கிறது? உண்மை என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்கள். இன்னொரு இடத்துல கூட யோபுவின் புஸ்தகத்தை நம்ம பார்க்கிறோம். யாக்கோபு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்து பாருங்கள். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 11வது வசனம். எப்பா பொறுமையா இருக்கிறவங்களை பார்த்து நம்ம பாக்கியவான்கள்னு சொல்றோமே. யாக்கோபும் அங்கே சொல்லுகிறான், யோபுவின் பொறுமை குறித்து நல்லா கவனிங்க, கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, கர்த்தருடைய செயலின் முடிவையும். அப்ப யோபு வாழ்ந்த மனிதனா வாழாத மனிதனா? கர்த்தருடைய செயலின் முடிவையும் கேள்விப்படல, கண்டிருக்கிறீர்களே. ஒரு தேவன் அவன் இந்த பாடுகளை சகித்து போன ஒரு மனிதனுக்கு என்னென்ன செய்தார் என்பதை நீங்கள் கேள்விப்பட்டவர் மட்டுமல்ல, கண்டிருக்கிறீர்களே என்றால் யோபு நிச்சயமாக ஒரு கற்பனை கதாபாத்திரம் அல்ல, அவன் ஒரு சரித்திரம். இன்றைக்கும் எனக்கும் அவர் ஒரு காரியத்தை உருவாக்குகிறார். யோபுவின் தேவன் இன்றைக்கும் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு பயங்கரமான காயங்களுக்குள் கடந்து போனாலும், எவ்வளவு பயங்கரமான சூழ்நிலைகள் உங்களை வேதனைப்படுத்தி இருந்தாலும், இன்றைக்கு சொல்லுகிறேன், அவருடைய கரம் உங்கள் காயங்களை ஆட்டும். ஆமேன். சந்தோஷம். அவர் ஆமென் சொல்லுங்களேன். யோபுவை குறித்து சில காரியத்தை சொல்லிட்டு அவனுடைய காயங்களை நான் சுட்டி காட்டி ஜெபிக்க நான் விரும்புகின்றேன். அவனை எப்படி ஆண்டவர் ஆற்றினார் என்பதை சொல்லி மாத்திரம் இன்றைக்கு நான் முடிக்க விரும்புகிறேன். யோபு எந்த காலத்தில் வாழ்ந்தான்ங்கிறது தான் அநேகருக்கு ஒரு பெரிய குழப்பமான விஷயம். யோபுவின் புஸ்தகம் எழுதப்படுகிறது பார்த்தீங்கன்னா சங்கீதத்துக்கு முன்னாடி வருது. அதனால் அதுக்கு முந்தி உள்ள எந்த குறிப்புகளும் யோபுவின் புஸ்தகத்திலே இல்லை. அதுவும் அவன் அதற்கு காரணம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். காரணம் என்றால் நியாயப்பிரமாணங்களை குறித்து எதுவுமே யோபுவின் புஸ்தகத்தில் என்ன செய்யப்படலை, எழுதப்படலை. நியாயப்பிரமாணத்தை குறித்து எழுதப்படலை. அப்புறம் நியாயப்பிரமாணிகளை குறித்தும் எழுதப்படலை. எத்தனையோ நாட்கள் இஸ்ரவேலர்களை யார் தான் ஆளுகை செய்தாங்க? நீங்கள் மற்ற புஸ்தகங்கள் எல்லாம் பாருங்கள், எல்லாத்துலேயுமே அது கோட்டாய் வந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் இதில் நியாயப்பிரமாணத்தை பற்றி இல்லை, நியாயப்பிரமாணிகளை பற்றி இல்லை. எத்தனையோ ராஜாக்கள் எழும்பியிருக்கிறாங்க, ஒரு ராஜா கூட இதில் இல்லை. அப்போ இந்த இவ்வளவு காலங்கள் கடந்து வருது. ஆனால் இது எல்லாம் இல்லாததற்கு காரணம் நான் சொல்லுகிறேன், யோபு இல்லாத மனிதன் என்பதற்காக அல்ல, நாம் இன்னும் புரிந்து கொள்ளாமல் இருப்பது தான். பரிசுத்தவான்கள் என்ன நம்புகிறார்கள் என்றால், யோபு இதற்கெல்லாம் முந்தின காலத்திலே வாழ்ந்த நபர். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க. நியாயப்பிரமாணத்துக்கு, நியாயப்பிரமாணிகளுக்கு, ராஜாக்களுக்கு முன்னாடியே வாழ்ந்த ஒரு நபர். அதை எப்படி நம்ம உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் என்றால், 1-2 காரியங்களிலே உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். யோபுனுடைய வயது எத்தனை வயசு வரைக்கும் வாழ்ந்தான்? 140 வயசு பின்னாடி உயிர் வாழ்ந்தான். மொத்தம் தெரியலை, சொல்லப்படலை. குறைஞ்சது சொல்கிறாங்க ஒரு 200 இயர்ஸ் யோபு உயிரோடு கூட என்ன செய்திருக்க வேண்டும், வாழ்ந்திருக்க வேண்டும். 200 ஆண்டுகள் உயிர் வாழ்ந்த காலம் அப்படின்னு நீங்கள் காலங்களை சரியாக நிதானித்து பார்த்தீங்கன்னா அது ஆபிரகாமின் காலத்தில் தான். அதுக்கு முந்தி தான் 200 இயர்ஸ். ஆபிரகாமின் காலத்துக்கு பின்னாடி எல்லாம் நாட்கள் சுருக்கப்பட்டு போனதை பார்க்குறோம். அப்படியானால் இங்கே நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறது. நிச்சயமாக இவன் எங்கிருந்திருக்க வேண்டும்? ஆபிரகாமின் காலத்துக்கு முன்பாக இருந்திருக்க வேண்டும். ரெண்டாவது, அதற்கு இன்னொரு ஆதாரத்தையும் கொடுக்கிறேன். யோபு பாருங்கள், ஒரு பிரதான ஆசாரியன மாதிரி இருந்து, அப்படி தானே, தன் பிள்ளைகளுக்காக அவனே பலி செலுத்துகிறான். அப்படி தானே, ஒரு பிரதான ஆசாரியனாக இருந்து தன் பிள்ளைகளுக்காக யார் தான் பலி செலுத்துகிறான்? யோபு தான் பலி செலுத்துகிறான். இதுவும் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா ஆபிரகாமுக்கு முந்தின காலங்களில் இதுவும் இருக்குது. ஆமீன். இது ஆதாமிடத்திலிருந்து அந்த சந்ததிகள் எல்லாம், ஆதாமினுடைய அடுத்த சந்ததிகள் எல்லாம் அவர்கள் தான் ஆசாரியர்களாக இருந்து தன் பிள்ளைகளை வழிநடத்தி வந்தார்கள் என்று சரித்திரங்களை கூடாக கடந்து செல்கிற அத்தனை புருஷர்களும் சொல்லுவார்கள். அதற்கு சரித்திரங்களில் அநேகமான சான்றுகள் இருக்கிறது. விளங்குறவங்களாமேன்னு சொல்லுங்கள். மூன்றாவது நான் சொல்லுகிறேன், யோபுவின் வாழ்க்கையினுடைய அந்த வசதி, பணம் என்பது கவுண்ட் பண்ணப்படுகிறது. அப்படி பண்ணும்போது அதை வெள்ளியினாலோ பொன்னினாலோ கவுண்ட் பண்ணாம அவனுக்கு இருக்கிறதான ஆடு மாடுகள், குதிரைகள், ஒட்டகங்கள், வேலைக்காரர்களை வைத்து அவன் உயர்வானவன் என்பது மதிப்பிடப்படுகிறது. ஆபிரகாமு காலத்துக்கு பின்பாக நீங்கள் பரிசுத்த வேதாகமத்தை படித்துப்பானா அதுக்கப்புறம் பொன்னும் வெள்ளியும் வந்துருச்சு. அதுக்கப்புறம் தான் ஆபிரகாமை பற்றியே நம்ம பார்க்கிறோம். பொன்னும் வெள்ளியும் உடைய சீமானாய் அவன் இருந்தான். அதுக்கு முன்னாடி எல்லாமே எப்படி கவுண்ட் பண்ணப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா, அவர்களுடைய பொருட்கள், அவர்களுடைய ஆடு மாடுகள், இதை வைத்துதான் அவன் எவ்வளவு உயர்ந்த மனிதன் என்பதை கணக்கிட்டிருக்கிறதை வைத்து நாம் பார்க்கிற பொழுது இறுதியான தீர்மானங்களுக்குள் வரலாம். ஆபிரகாமின் காலத்துக்கு முன்பாகவே அவன் இருந்திருக்க வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்கள். யோபுவின் புஸ்தகத்தை நீங்கள் படித்து பார்த்தால் யோபுவின் புஸ்தகத்தில் 2 காரியங்கள் வெளிப்படுத்தப்படும். ஆதாமை குறித்தும் அதே நேரத்தில் நோவாவினுடைய பேழை குறித்தும் இந்த 2 இடத்துல யோபு அதை சொல்றாரு. ஆதாமை பத்தி என்ன சொல்றாரு? 31ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே பாருங்கள். 31ஆம் அதிகாரம் 33வது வசனம்.
ஆதாமை பற்றி என்ன சொல்லுகிறார்? சொல்லுகிறார். யோபு சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள். நான் ஆதாமை போல என்னுடைய மீறுதல்களை மூடி என் அக்கிரமத்தில் மடியிலே ஒளித்து வைத்தேனோ அப்படி நான் செய்யலையே. விளங்குறவங்க ராமன் சொல்லுங்க. அப்போ யோபு யாரை அறிந்திருக்கிறான்? ஆதாமை அறிந்திருக்கிறான். அப்புறம் நீங்கள் பாருங்கள், 22 அதிகாரம் 15-16 நோவாவின் ஜலப்பிரளயத்தை பற்றியும் அவன் குறிப்பிடுகிறான். யோபின் புஸ்தகம் சொல்லுகிறது, வாசியுங்கள். அங்கே சொல்றார், அக்கிரம மாந்தர் பூர்வத்தில் நடந்த அந்த மார்க்கத்தை நீர் கவனித்து பார்த்தீரோ? காலம், அவங்க காலம் வரும் முன்னே, ஐயோ அவர்கள் எல்லாரும் வாடி போயிட்டாங்களே, அவருடைய அஸ்திபாரத்தின் மேல் வெள்ளம் புரண்டது. அது எது? நோவாவினுடைய ஜலப்பிரளயம். அப்படியானால் நோவாவுடைய ஜலப்பிரளயத்துக்கு பிறகுதான் யார் இருந்திருக்கா? யோபு இருந்திருக்கிறான். இத்தனை விஷயம் புரிஞ்சிருச்சா இல்லையா? பரிசுத்தவான்களுடைய சரியான கணிப்பு என்னன்னா, பாபேல் கோபுரம் ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்தில் பாபேல் கோபுரம் என்ன செய்யப்பட்டது? கட்டப்பட்டு இடிக்கப்படுகிறது. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா ஆபிரகாம் அழைக்கப்படுகிறான். ஆகவே ஆதியாகமம் 11ஆம் அதிகாரத்துக்கும் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துக்கும் இடைப்பட்ட காலம் யோபுனுடைய காலம் என்பதை இன்றைக்கு பரிசுத்தவான்கள் மிக அற்புதமாய் கணித்திருக்கிறார்கள். அதை அப்படியே விசுவாசிக்கிறேன். உங்களுக்கும் விசுவாசிக்க கூடுமானால் விசுவாசிங்கள். யோபு ஒரு சரித்திர புருஷன். நம்புகிறவர்கள் ஆமென் சொல்லுங்க. அப்படியானால் யோபுடைய பாடுகளும், யோபு ஒரு சரித்திர புருஷனாக இருந்தால் யோபுடைய பாடுகளும் உண்மைதான். அது கற்பனையெல்லாம் இல்லவே இல்லை. இத்தனை பாடுகளையும் ஒரு மனுஷன் அடைஞ்சானா பிரதர்? ஆமாம், அடைஞ்சாங்க. ஹல்லேலூயா. ஆனால் ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், இந்த பாடுகள் ஆமேன் ஒன்றும் எதை காண்பிக்கலை. நம்ம சொல்லுவோம், ஒரு அப்பா அடித்தா பிள்ளை ஏன்னா இரக்கமில்லாமல் போட்டு அடிக்கிறாங்களேன்னு. ஆனால் இந்த பாடுகள் தான் தேவனுடைய இரக்கத்தையே உருக்கமுள்ளவர் என்பதையே காண்பிச்சதுன்னு யாக்கோபு எழுதுகிறார். யோபின் பாடுகளை குறித்து அந்த வசனம் எப்படி சொல்ல? யோபின் பாடுகளை குறித்து தெரியுமே, தேவனுடைய இரக்கத்தையும் கிருபையும் அவருடைய கிருபையின் முடிவையும் அறிந்தீர்களே. ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், எந்த மனிதன் ஆமேன் மற்ற மனிதர்களை கடந்து பாடுகளுக்குள் கடந்து போகிறானோ, எந்த மனிதன் எல்லாரை விட வேதனைக்கு போகிறானோ, அந்த மனுஷன்ட்ட போங்க. தேவனுடைய மகா பெரிய இரக்கமும் தேவனுடைய மகா பெரிய கிருபையின் ரகசியத்தை அவங்ககிட்ட இருந்து கண்டுபிடிச்சிக்கலாம். பிரைஸ் காட். நீங்கள் எவ்வளவு நாலேஜ்டு பீப்புளாக இருந்தாலும் சரிங்க, எவ்வளவு நாலேஜ்டு பீப்புள், உங்ககிட்ட இருந்து கண்டுபிடிக்க முடியாத தேவனுடைய இரக்கத்தை, உங்களிடத்திலிருந்து கண்டுபிடிக்க முடியாத தேவனுடைய கிருபையை எங்கே பார்ப்பீங்க தெரியுமா? சில கண்ணீரின் பள்ளத்தாக்குக்குள்ளே போனவங்ககிட்ட சொல்லுங்க, அவர்கள் தான் சொல்லுவாங்க அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. வாங்க பிரதர். ஹல்லேலூயா. எஃப் மேஜர். தேங்க்யூ ஜீசஸ். நெருக்கப்பட்டோ மடிந்திடாமல் கர்த்தர் தான் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டோ மடிந்திடாமல் கர்த்தர் தான் நம்மை காத்ததாலே, பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாதுகாத்தாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா ஆர்ப்பரிப்போ. ஒரு சிலருக்கு இது வெறும் பாட்டு தான், ஆனால் நெருக்கத்துக்குள்ள போனவங்களுக்கு அது கண்ணீர். எத்தனை பேர் ஆமென் சொல்வீர்கள்? இந்த பாட்டை யார் பாடினாலுமே நான் அழுவேன். ஆண்டவர் எத்தனை நெருக்கங்கள், ஆனாலும் பாதுகாத்தீரே உம்முடைய கிருபையினால். இன்னைக்கு நான் சொல்கிறேன், யோபுக்கு இவ்வளோ பாடுகள் வந்ததெல்லாம் தேவன் இரக்கம் இல்லாதவராக இல்லை. ஒரு காரியத்தை தெரிவித்து சொல்ந்து கொள்ளுங்கள், தேவனுடைய இரக்கத்தை நீங்கள் பார்ப்பதற்காகவே, தேவனுடைய கிருபையை உங்களுக்கு உணர்த்துவதற்காகவே சில பாடுகளுக்குள் உங்களை வழி நடத்தி கொண்டு வருகிறார் என்றால் சந்தோஷப்படுங்கள். ஆமேன். நீங்கள் சொல்ல போகிறீர்கள், என் ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அதனால தான் யோபுடைய புஸ்தகம் சொல்லுகிறது, அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவருடைய கரமே என்ன செய்துட்டு என்னை ஆற்றிற்று. எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கேள்வி, யோபுன் புஸ்தகத்திலேருந்து வருகிற ஒரு கேள்வி, பிரதர் நல்ல மனுஷனுக்கு ஏன் இவ்வளோ பொல்லாத காரியம் நடக்கு? நிறைய நேரில் நம்ம எல்லாரும் கேட்குற கேள்விகள் தான். உங்கள் மனசுலையும் கேட்டிருக்கலாம், ஏன் பிரதர் நல்ல மனுஷங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க? அப்படி இல்லைன்னா இன்னொரு சிலருக்கு சொல்லுவாங்க, கெட்ட மனுஷனுக்கு ஏன் பிரதர் நல்லது நடக்கு? எப்படி?
இவ்வளோ பொல்லாத மனுஷனாக இருக்கிறானே, கெட்ட மனுஷனாக இருக்கிறானே, ஆனால் அவனுக்கு எல்லாம் நல்லது நடக்கு. இந்த கேள்விக்கு பதில் காணணுமா வேண்டாமா? ஒரு ஆமென் சொல்லுங்கள். பிரைஸ் காட். கெட்ட மனுஷனுக்கு ஏன் நல்லது நடக்கு? நீங்கள் சொல்லுங்கள். கெட்ட மனுஷனுக்கு ஏன் நல்லது நடக்கு? அதுக்கு பதில் இருக்கா இல்லையா பைபிளில்? எங்கே இருக்குது? பைபிளில் எல்லாத்துக்குமே பதில் இருக்குது. பிரைஸ் காட். ஆனால் எங்கே இருக்குன்னு தான் நமக்கு தெரியலை. கெட்ட மனுஷனுக்கு ஏன் நல்லது நடக்கு, அதை மட்டும் பார்த்துட்டு நல்ல மனுஷனுக்கு இப்போ நடக்கிறப்ப இது பார்ப்போம். சங்கீதம் 73 3 முதல் வசனங்களை படிங்கள். தாவீது, துன்மார்க்கனுடைய வாழ்வை காண்கையில் வீம்புக்காரராகி அவர்கள் மேல் எனக்கு எரிச்சலே வந்துருச்சு. தாவீது சொல்றான், துன்மார்க்கனுடைய வாழ்க்கையை பார்த்தேன் நான், வீம்புக்காரராகி அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். காரணம் என்னன்னா, அவங்க என்ன செய்திருக்காங்க, என்ன எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கிறாங்க, சூப்பராக இருக்காங்க, ஒரு கஷ்டமும் அவங்களுக்கு வரமாட்டாங்க. ராமேன்னு சொல்லுங்களேன். ஜோமண்ண நமக்கு தான் கஷ்டம். அவன் பார்த்தேன்னா சமாதானமாக இருக்கிற மாதிரி இருக்குது. துன்மார்க்கருடைய வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரரை அவர் மேலே எனக்கே பொறாமல் வந்துச்சு. பாருடாப்பா, நம்மளால் ஒரு நல்ல ட்ரெஸ் உடுக்க முடிய மாட்டேங்க, ஆனால் அவன் இன்றைக்கி இவ்வளோ அழகாக ட்ரெஸ்ஸை உடுத்திட்டு வர்றான். நம்மளே இவ்வளோ கம்மியான ஷூ போடுறோம், ஆனால் அவன் எத்தனை 1000 ரூபாய்க்கு ஷூ போட்டுக்கிட்டு இருக்கிறான். வீம்புக்காரர்கள் மேல் எனக்கே பொறாமையாக இருக்கு, எப்படிடா இது நடக்கு அப்படின்னு யோசித்தேன். பாருங்க, அவர் சொல்கிறார், மரணபரியந்தம் அவர்களுக்கு. இவன் நினச்சிக்கிட்டே இருக்கிறான், என்னைக்காவது அவனுக்கு ஒரு வியாதி வந்து கீழே விழுவான்னு பார்த்தா இவன் தான் விழுந்துக்கிட்டு இருக்கிறான். ராமன் சொல்லுங்க. அவனுக்கு ஒரு பிரச்சனை வரும்னு பார்க்குறான், இவனுக்கு தான் பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு. மரணபரியந்தம் அவனுக்கு என்ன இல்லை, இடுக்கன் இல்லை, சந்தோஷமாக போயிட்டு இருக்கிறான். இவனுக்கு பாருங்க, இவன் பொறாமை கொள்றதுக்கு நியாயமாக இருக்கா இல்லையா? அவருடைய பலன் எப்படி இருந்துச்சா? உறுதியாக இருந்துச்சு. நம்ம தான் பாருங்க, இப்போமே என்ன சூழ்நிலை வந்து உட்காந்துருக்குறோம். ஆண்டவர் நம்முடைய பலன் தான் போய்கிட்டே இருக்குது. எப்படியாவது ஜோம் பண்ணி இன்னைக்கு ஆறுதல் அடைஞ்சிடணுன்ட்டு வந்துடுறோம். கடைசி பார்த்தா அப்பவும் வேதனை தான் வந்திருக்கு. அவங்களுக்கு மரண பரியந்தம் பாருங்க, அவங்களுக்கு பலன் உறுதியாக இருந்துச்சா. சாதாரணமாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 வாரத்துக்கு ஒரு காய்ச்சலாவது வரலாம்ல, அதுவும் வரமாட்டேங்குது. நரற்படும் வேதனையில் இவர்களுக்கு என்ன இல்லை. ஆமாம், நம்ம ஆட்கள் தான் மெடிக்கல் ஸ்டோரில் போய் லவினாக நிற்கிறோம், ஆனால் அவர்களுக்கு அது மெடிக்கலும் தேவைப்பட மாட்டேங்குது. எப்படா இப்படி இருக்கிறான், இதை தான் அவன் நினச்சிக்கிட்டே இருந்தானா. இதுக்கு நிறைய வசனங்கள் இருக்குது. அப்புறம் கீழே அப்படியே வாசிக்க, டக்கு டக்குன்னு வாங்க. அதெல்லாம் போட்டோம். அப்புறம் அப்படி 11வது வசனத்தை படிங்க. ஆண்டவரை பற்றி அவங்க சொல்கிற காரியம் அது. 16வது வசனம். இதை அறியும்படிக்கு நான் யோசித்து பார்த்தேன். எதை அறியும்படிக்கு? துன்மார்க்கனுக்கு ஏன் நல்லது நடக்கு, அதை பார்க்கறதுக்கு நான் யோசித்து பார்த்தேன். அநேக காரியங்களை அறிய வேண்டும் என்று நீங்களும் யோசிக்கிறவர்கள் தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்படி தானே? உங்களுக்கு சில விஷயம் அறியணும்னு ஆசை இருக்கா இல்லையா? பிரைஸ் காட். நீங்கள் என்ன செய்கிறீர்கள், அதுதான் முக்கியமான காரியம். நீங்கள் என்ன செய்வீங்க? பக்கத்தில் ஒருத்தங்கிட்ட போய் கேட்பீங்க, ஏன்டி அவன் உனக்கு ஒரு பிரச்சனையும் வரமாட்டேக்கு. அவங்க ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, அதை வச்சு நீங்கள் ஒரு தீர்மானத்துக்குள்ளே வந்துடாதீங்க. அதனால் 2 பிரச்சனையாகி போயிடும். எதை நீங்கள் அறிய வேண்டுமோ, எதை நீங்கள் அறிய விரும்புகிறீர்களோ, அதற்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது. அது அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிப்பது தான். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏன் தெரியுமா? அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே இருந்துட்டு அவர் உங்களோட பேசுவார். தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே சரியாக நீங்கள் இருந்தீங்கன்னா, தேவனுடைய சத்தத்தை சரியாக கேட்டீங்கன்னா, நரற்படுகிற வேதனையில் ஏன் அவங்க அகப்படலைங்கிறதுக்கு விட உங்களுக்கு கிடைச்சிடும். எத்தனை பேர் சந்தோஷப்படுகிறீர்கள்? தேவன் அங்கிருந்து உங்களோட காரியங்களை பேசுவார். துன்மார்க்கன் எதற்காக வைக்கப்பட்டிருக்கிறான் என்பது உங்களுக்கு தெரியும். அது ஆண்டவர் பேசுவார். நான் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து கவனித்து உணரும் அளவும், அப்போ உணர்ந்துட்டான்னு அர்த்தம். இப்போ எனக்கு புரிஞ்சிருச்சுடா ஏன் என்ன செய்கிறான் அவனை ஆண்டவர் அப்படி வச்சிருக்கிறார். என்ன உணர்ந்திருப்பான்? ஹல்லேலூயா, ஆமேன். அதான் சொல்லுவாங்க, ஒரு வீட்டில் ஒரு கழுதையும் ஒரு கோழியும் இருந்துச்சான் இல்லையா? கோழியை மட்டும் வீட்டுக்காரன் டெய்லி கூப்பிட்டு சாப்பாடு போட்டானா. கழுதையை நீ இப்போ எந்த வழியும் மேய்ஞ்சிட்டுவான்னு அனுப்பிட்டானா. விளங்குறவங்க மாத்திரம் வராமேன்னு சொல்லுங்க. அப்போ இந்த கோழி நினச்சி தான் அந்த வீட்டுக்காரர் என் மேலே தான் ரொம்ப பாசமாக இருக்கிறாரு அப்படின்னு கோழி ரொம்ப நினச்சிட்டான். அந்த கழுதையை மேலே கூப்பிடும்போதே கழுதைன்னு தானே கூப்பிட்டுருப்பாரு. இதில் பா 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 அப்படின்னு அன்பாக கூப்பிட்டானா. இதை கழுதை அப்படின்னானா. அப்போ அந்த கழுதை யோசிச்சு தான், என் மேலே யாருமே இல்லை அன்பா இல்லை அப்படின்னு நினச்சிதான். ஒரு நாள் வந்துதான் வீட்டில் 2 விருந்துக்காரங்க வந்தாங்க. வீட்டுக்காரர் கழுதையாக கூப்பிட்டுருப்பாரு, நாயை கூப்பிட்டு சட்னி ஆக்கி அத்தனை பேருக்கு என்ன செய்துட்டாரு, சமைச்சு போட்டார். அன்னைக்கு தான் கழுதை புரிஞ்சிச்சான், என்ன ஏன் யாரும் கண்டுக்கிடலன்னு. எத்தனை பேருக்கு புரியுதுங்க?
சிலர் சட்னி ஆகும்போது தான் சில கழுதைகளுக்கு புரியும் என்னை கண்டுக்கிடாமல் போனதுக்கு ஒரு காரணம் இருக்குன்னு. புரிந்து கொள்கிறவர்கள் மாத்திரம் ஆமேன்னு சொல்லுங்க. பிரைஸ் காட், ஆமேன். ஏன்னா இந்த உலகத்திலே நம்ம எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டோன்னு வைங்களேன், அப்புறம் எதுக்குங்க நித்தியம்? யோசித்து பாருங்கள். இங்கேயே நீங்கள் நித்தியத்தை அனுபவிச்சு, அதனால தான் பரிசுத்தவான்களை குறித்து வேதம் சொல்லுது, இந்த உலகத்தை அவர்கள் அனுபவிக்கிறவர்கள் அனுபவிக்காதவர்களைப் போலயே போனாங்களாம். அப்படின்னாலும் இருந்துனாலும் இல்லைன்னே நினச்சிட்டு ஓடிட்டு இருக்காங்க. அது காரணம் என்ன? இந்த உலகம் அவர்களுக்கு பாத்திரமாக இருந்திருக்கவில்லை. இந்த உலகம் நமக்கு பாத்திரமாக இருக்கவே கூடாது. இருந்துச்சுன்னா நீங்கள் இங்கே உள்ள ஆளுன்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு புரியுது? நீங்கள் எங்கே உள்ள ஆள்? ஆமாம், கொஞ்சம் உணரும் அளவும் அவர்கள் காரியத்தை நான் கவனித்து பார்த்தேன். ஆனால் அவர்களுடைய முடிவுக்கும் யோபுவின் முடிவுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. எத்தனை பேர் புரிந்து கொள்ளப் போகிறார்? அவன் உணர்ந்து கொண்டான். ஒரு 18-19 வசனங்களை வாசியுங்கள். நிச்சயமாகவே நீர் அவர்களை சறுக்கலான இடத்துல நடத்தி, விருந்துக்காரன் வந்த உடனேயே அவர்களை பிரியாணி போட்டு விடுவார். கர்த்தருடைய நாள் வரத்தான் போகிறது, ஏற்ற நேரம் வரும், கர்த்தர் அதை செய்து முடித்து விடுவார். ஆனால் எனக்கு அப்படி அல்ல. யோபுவை நினைத்து பார்த்தேன், அவனுடைய முடிவை பார்த்தேன். அது தேவனுடைய இரக்கத்தையும் அவருடைய கிருபையும் இவ்வளவாய் நான் உணர்வதற்கு எனக்கு உதவி செய்திருக்கிறது. துன்மார்க்கனுக்கு ஏன் நல்லது நடக்குங்கிறதுக்கு பதில் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமேன். இனி அடுத்த கேள்வி என்ன? நல்லவனுக்கு ஏன்? சொல்லுங்க. நல்லவங்க நல்ல கேஸ் அப்படி தான் பார்க்குறோம். யோபுவை போல உத்தமர்கள் இல்லை. அவர்களுக்கு ஏன் கெட்டது நடக்குது அப்படின்னு பார்த்தோம். அப்படின்னா யோபுவின் புஸ்தகத்தை தேடி தேடி பார்த்தாலும் யோபு எதனால இந்த பிரச்சனை தனக்கு வந்துச்சுன்னு எந்த இடத்துலையுமே அவன் என்ன செய்யலை, சொல்லலை. ராமன் சொல்லுங்க, சொல்லியிருக்காரு அப்படி ஏதாவது இடத்துல? சொல்லவே இல்லை. யோபு தன் பிரச்சனையிலிருந்து மீண்ட பிறகு 100 எத்தனை வருஷம்? 140 years, 140 வருஷம் உயிரோடு இருந்திருக்கிறான். அப்பொழுது கூட என் பிரச்சனைக்கு இதுதான் காரணம் அப்படின்னு யோபு என்ன செய்யலை, எங்கேயுமே சொல்லியிருக்கலை. சொல்லியிருந்தா வேதத்தில் எங்கேயாகலும் எழுதப்பட்டிருந்திருக்கும். அப்போ யோபு தன் பிரச்சனைக்கு காரணத்தை எங்கும் சொல்லலை. ஒரே ஒரு இடத்துல 3:25 நான் பயந்த காரியம் எனக்கு வந்தது, நான் அஞ்சினது எனக்கு வந்துச்சு, நான் பயப்பட்டேன் அப்படிங்கிற ஒரு பதிவை மட்டும் தான் செய்கிறான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். பிசாசு நம்ம வாழ்க்கையில் வரணும்னா எங்கேயாவது ஒரு இடத்துல வரணும்னாலும் ஒரு பயம் அவசியம்னு சொல்கிறாங்க. அது அவனுடைய ஆயுதம். அதுதான் அவங்க தான் டோரை ஓப்பன் பண்ணி கொடுக்குறது. அதுக்கப்புறம் தான் உள்ளே என்ன செய்ய முடியும், ஒரு ஆண்டோடைய பிள்ளைக்குள்ளே போக முடியும் அந்த பயம். ஒருவேளை இந்த இதுக்கு பின்னாடி யோபு என்ன பாவம் செய்தாங்கிறத பற்றி யோபு எங்கேயுமே என்ன செய்யலை, குறிப்பிடலை. ரெண்டாவது ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன். ஆண்டவரும் யோபுக்கிட்ட சாரி என்னை மன்னிச்சிக்கா, நான் உன்னை கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டேன், அதனால் பட் எனிவே இது நமக்கு தெரியும், யோபனுடைய சம்பவம்லாம் தெரியும். இவ்வளோ பாடுகளுக்குள்ளே படிச்சிருக்கிறாரு. அப்போது யோபுக்கிட்ட ஒரு வார்த்தை ஆண்டவர் மன்னிப்பு கேட்டிருக்கணுமா வேண்டாமா? இதை தேவனுக்கும் பிசாசுக்கும் உள்ள கான்வர்சேஷனில் தானே இது நடக்கு. இந்த ஃப்ராங்க் ஷோவெல்லாம் பார்த்துருப்பீங்க, அள வச்சுருவானுங்க. கடைசி பார்த்தீங்கன்னா அது ஃப்ராங்க் ஷோவாக இருக்கும். அப்புறம் மறுபடியும் என்ன சொல்லுவாங்க, சாரி பிரதர், சாரி பிரதர். அப்படி ஒரு சாரியாவது கர்த்தர் சொன்னாரா? யோபுவின் புஸ்தகத்தில் ஏதாவது சாரி இருக்கா? பிரைஸ் காட். அப்போ இதிலேருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? அப்போ யோபுக்கு ஏன் பாடு வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு பதில் என்கிட்ட இருக்குது. உங்ககிட்ட இருக்கோ இல்லை, என்கிட்ட இருக்குது. உபாகம புஸ்தகம் 29 அதிகாரம் 29வது வசனம். உபாகம புஸ்தகம் 29 அதிகாரம் 29வது வசனம். 29 மறைவானவைகள் யாருக்குரியவைகள்? இப்போ சொல்லுங்கள், யோபுக்கு ஏன் பாடு வந்துச்சு? இப்போமாவது சொல்லுங்கள் பிரதர், எனக்கு தெரியாது. உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாவற்றுக்கும் ஏன் என்று பதில் நீங்கள் கண்டுபிடிக்க முயற்சி செய்வீர்கள் என்றால் அது தவறான முடிவாக போய்விடும். மீண்டும் சொல்லுகிறேன், உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற எல்லாவற்றுக்கும் ஏன் என்று கேளுங்கள், தப்பில்லை. ஆனால் எல்லாவற்றுக்கும் நீங்கள் முடிவை அறிந்து கொண்ட ஆக வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் நீங்கள் தோல்வியை சந்திப்பீர்கள். ராமன் சொல்லுங்களேன். காரியத்தை திரும்பி பாருங்க, தப்பு இல்லை. ஆண்டவரே எதனால எனக்கு இப்படி பிரச்சனை, எதனால பாடுகள்? கேட்கறது தவறல்ல, ஒவ்வொரு முறையும் கேளுங்கள். ஆனால் சில காரியங்கள் மறைக்கப்பட்டே இருக்கும். அது ஏனென்றால் அதுதான் அவர் தேவன் என்பதின் பொருள். தாவீது ஒரு நாளில் போகிறான். அவனுடைய தேசத்தில் மழை இல்லை, விவசாயம் இல்லை. ஆண்டவர்கிட்ட போய் கேட்குறான், ஆண்டவரே மழையும் இல்லை, விளைச்சலும் இல்லை, கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. 3 வருஷம் ஒரு தேசம் அப்படி இருந்தால் எப்படி இருந்திருக்கும்? ஒரு ராஜா அவன் இருதயம் உடைஞ்சு போயிருக்கும். ஆண்டவர்கிட்ட போய் விசாரிக்கிறதுக்காய் கர்த்தரிடத்தில் போய் கேட்கலாம் அப்படின்னு போனான். உடனே ஆண்டவர் உடனே தாவீதோட பேச சொன்னார், நான் கிபியோனியரை கொன்று போட்ட சவுலுக்காக நான் இதை என்ன செய்கிறேன், நான் இதை செய்கிறேன். பாருங்கள், தாவீதுக்கு முன்னாடி சவுல் இருக்கிறாரு,
சவுல்ல இருந்து கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி கிபியோனியர்கள் இருக்காங்க. அந்த கிபியோனியர்களுக்கு அந்த யோசுவாவும் காலேப்பும் உடன்படிக்கை பண்ணுகிறாங்க. கிபியோனியர்களுக்கு பண்ணின உடன்படிக்கையை மறந்த சவுல் 300 ஆண்டுகள் கழித்து அவர்களில் சிலரை கொன்று போடுகிறான். இப்போ அதை அவங்ககிட்டையும் கேட்காம தாவீது கிட்ட கேட்கிறாரு. உடனே தாவீது அதை புரிஞ்சுக்கிட்டான். கிபியோனியர்களை கூப்பிட்டான். நான் என்ன செய்யணும் எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு. உடனே கிபியோனியர்கள் சொன்னாங்க, சவுலின் குடும்பத்தில் நீங்கள் கொஞ்சம் பேரை காட்டி அவங்கள எல்லாத்தையும் தூக்கில் போட்டுருங்க, அப்போ தேசம் சமாதானம் ஆயிரும்னு கிபியோனியர்கள் ஒரு ஐடியா கொடுத்தாங்க. அதை மாதிரி தாவீது செய்கிறான். தேசத்தில் செழிப்பு வருது. ஆண்டவர் சில காரியங்கள், நம்ம ஆண்டவரத்தில் சில காரியங்கள் தொடர்ந்து பிரச்சனைகள் வரும் பொழுது ஆண்டவரத்தில் போய், ஆண்டவரே ஏன் அப்படின்னு நம்ம என்ன நீர் எதிர்பார்க்கிறீர், ஆனால் எல்லாவற்றுக்கும் எனக்கு பதில் தெரிந்தாக வேண்டும். அப்படிதான் இந்த உலகத்தில் நான் சரிப்படுத்துவேன்னு நினைச்சீங்கன்னா நீங்க தோற்று போயிருவீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் ஒரு மனுஷன் பிறவியாக குருடனாய் பிறந்த ஒரு மனுஷனை கொண்டு வந்து அவரிடத்திலே கொண்டு வந்து நிறுத்தி கேட்கிறார்கள், ஆண்டவரே இது இவன் செய்த பாவமா, இவனுடைய பெற்றவர்கள் செய்த பாவமாம்? ஆண்டவர் சொல்லுகிறார், இது இவனுடைய பாவம் அல்ல, இவனுடைய பெற்றோர்களுடைய பாவம் அல்ல, தேவனுடைய நாமத்தினுடைய மகிமைக்காக இவன் இப்படி பிறந்திருக்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சில நேரங்களில் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே சில காரியங்களை அனுமதிக்கிறார் என்றால் ஒருவேளை அதெல்லாம் நம்முடைய பாவத்திற்கான ஒரு தண்டனையாகவே இருக்கிறது என்பதை நீங்கள் நினைத்து விடக்கூடாது. அது பெரிய தவறாக முடிந்துவிடும். அப்படி இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. தேவன் தன்னுடைய மகிமையான நோக்கத்தை, தேவன் தன்னுடைய மகிமையான திட்டத்தை ஆமென் தம்முடைய செயல் கூட நிறைவேற்றி விடுகிறார். அதை ஏற்றுக்கொள்வதும் அதை அங்கீகரிப்பதும் அதை ஏற்று சந்தோஷமாய் வாழ்வதும் அல்லாமல் இந்த உலகத்தில் நமக்கு வேறு வெளிச்சம் இல்லை. இன்னைக்கு ஒரு வேளை பிரதர், எங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் யோசிக்கிறோம், எங்களுக்கு காரணம் கிடைக்க மாட்டேங்குன்னு நினைக்கிறீங்களா? ஒரு வேளை கர்த்தர் அதை உங்களுக்கு என்ன செய்திருக்கலாம், மறைத்திருக்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பிரைஸ் காட். எலிசா தீர்க்கதரிசி, அவன் பாருங்கள், அந்த சூனமியாளுடைய பிளந்தை மரித்து போகிற போது அவள் ஓடி வர்றா, தன்னுடைய பிரச்சனைகளை போட்டுட்டு வருகிற பொழுது எலிசா தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து சொல்கிறான், நீ போ, அவள் ஏதோ துக்கமாக வர்ற மாதிரி தெரியுது, என்னன்னு விசாரிச்சுட்டு வா. அவள் ஓடி போனான். இந்த கேஆசிக்கிட்டெல்லாம் போய் அவள் மேட்ரை சொல்லலை, உமக்கும் எனக்கும் டீல் கிடையாது, நான் ஊழியக்காரர்கிட்ட பேசிக்கிடுறேன் அப்படின்னா. ஏன்னா அந்த டீலுக்கு ஒரு ஆழம் இருக்கிறது. ஏன்னா எந்த ஊழியக்கார்ட்டையும் இவ என்ன செய்யலை, போய் எனக்கு ஒரு குழந்தை வேணும்னு கேட்டு ஜோம் பண்ண ஆள் கிடையாது. யாருங்க? இந்த சுனமி ஆள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆனால் அந்த ஊழியக்காரனையும் அற்புதமாக பார்த்து எவ்வளவோ இரக்கத்தை கர்த்தர் எனக்கு செய்திருக்கிறாரு, நான் என்ன செய்வேன், அந்த ஊழியக்காரனுக்கு செய்வேன் இறங்கினான். ஊழியக்காரன் தான் உன் ஜெப விண்ணப்பம் என்னன்னு கேட்டு உனக்கு ஒரு குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும்னு சொன்னார் இல்லையா? அந்த குழந்தை இப்போ மரித்து போயிட்டு அவள் பார்த்தா என் டீலிங் அவங்களோட தான் இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆனால் அந்த இடத்துல கூட எலிசா ஒரு வார்த்தையை சொல்லுவான். அவளுடைய துக்கமாக வர்றா, ஆண்டவர் ஏதோ ஒன்றை என்னிடத்திலிருந்து என்ன செய்திருக்கிறார், மறைத்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீ போய் கேள் அவளுடைய பிரச்சனை என்ன என்று. சில நேரங்களில் சில சூழ்நிலைக்காய் ஆண்டவர் மறைப்பார். ஆனாலும் ஒன்றை சொல்லுகிறேன், அதே எலிசா அந்த வீட்டுக்குள்ளே போனான், அந்த பறித்திருக்கிற பிள்ளையின் மேலே படுத்து கொண்டு ஆமென் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அந்த பிள்ளையினுடைய ஆவி அந்த ஜீவனில் அனல் கொண்டு வந்தது. மரித்து போன பிள்ளை எழும்பி என்ன செய்தானா, எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை, மரித்து போன பிள்ளை எழும்பி பேசினா. இன்னைக்கு சில காரியங்கள் ஒருவேளை மரித்து போய் இருக்கலாம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். தேவன் எல்லாருடைய கண்களுக்கும் அதை மறைத்திருக்கலாம். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை ஜீவனாய் உங்களுக்குள்ள வரும் என்று நான் நம்புகிறேன். கர்த்தர் அதன் மேல் ஜெயம் எடுப்பதற்கு, கர்த்தர் அதன் மேலே வெற்றி கொள்வதற்கு பரலோகத்தின் தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் என்று நான் நம்புகிறேன். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நல்லா சொல்லுங்க. ஆமென். எரேமியா 30 அதிகாரம் 17வது வசனம் என்ன சொல்லுகிறது? எரேமியா 30 அதிகாரம் 17வது வசனம். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள். ஆமாம், இதெல்லாம் முடிஞ்சு போன கேஸு. இதெல்லாம் தள்ளுண்டவள்லாம் என்ன அர்த்தம்? ஆமாம், இனி அவ்வளோதான், இவங்க லைஃப் எல்லாம் முடிஞ்சிச்சு பிரதர், இனி ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கலாம். ஆண்டவர் சொல்கிற வார்த்தையை கவனிங்க பார்ப்போம். நான் உனக்கு ஒரு ஆமென் சொல்லுங்கள். எந்த இடத்துல நீ தள்ளப்பட்டாயோ, எந்த இடத்துல விசாரிப்பார் இல்லாமல் ஆமென் நீ காயப்பட்டாயோ, ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை இந்த காலையிலே சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஆரோக்கியம் என்ன செய்வேன், வர பண்ணுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவார். அடுத்து சொல்கிறாரு, உங்கள் காயங்களை ஆற்றும் பொழுது என்ன வரும்? உங்களுக்கு காயங்களை ஆற்றும் போது என்ன வரும்? ஆரோக்கியம் வரும். கர்த்தருடைய கையே அதை உங்களுக்கு ஆய் செய்து பிடிக்கும். கர்த்தர் உங்களுக்கு அதை செய்ய விரும்புகிறார். பிரைஸ் காட். யோபுக்கு வந்த அந்த இழப்புகள் ஒரு 4 காரியங்களை நம்ம 4 விதத்தில் பார்க்கணும். நான் வேகமாக சொல்லி
இன்னைக்கு உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிற இந்த பிரைஸ் கார்டு யோபுக்கு வந்த முதலாவது இழப்புகளினால் வந்த காயம். எல்லாரும் சொல்லுங்கள், எதனால் வந்த காயம்? இழப்புகள். ரொம்ப பெரிய காயம் எந்த இழப்பில் வந்திருக்கும் யோபுக்கு? தன்னுடைய 10 பிள்ளைகள். யோசித்து பாருங்கள், ஒரு பிள்ளையே இழந்துட்டாலே 10 வருஷம் நினச்சிக்கிட்டு இருப்போம். 10 பிள்ளைகளை ஒரு நாளில் இழந்து போகிற யோபுவை என்றைக்காகவும் நீங்கள் யோசித்து பார்த்துருக்கிறீர்களா? ஆடுகள் இழந்தான், மாடுகளை இழந்தான், ஒட்டகங்களை இழந்தான், வேலைக்காரர்களை இழந்தான், எல்லாம் போகட்டும். ஆனால் ஆமென் சுமந்து பெற்றெடுத்த தன் பிள்ளைகள் ஒன்றல்ல ரெண்டல்ல 10 பிள்ளைகளையும் இழந்து போயிட்டான் யோபு. ஹல்லேலூயா. யோசித்து பாருங்கள், எவ்வளவு வேதனை இருந்திருக்கும். ஆனால் கர்த்தர் யோபுவை என்ன செய்யலை? கைவிடலை. 42 அதிகாரத்தில் சொல்லும்போது கர்த்தர் ரெட்டிப்பாய் யோபுவை என்ன செய்தாராம்? 42:10 சொல்லுகிறது, ரெட்டிப்பாய் யோபுவை ஆசீர்வதித்தாராம். அப்படி ரெட்டிப்பாய் ஆசீர்வதித்திருந்தாருன்னா யோபுக்கு எத்தனை பிள்ளைகள் பிறந்திருக்கணும்? மறுபடி சொல்லுங்க. யோபுக்கு மொத்தம் எத்தனை பிள்ளைகள்? அது தெரிஞ்சால் தானே. 10 பிள்ளைகள். எத்தனை ஆம்பளை பிள்ளை, எத்தனை பொம்பளை பிள்ளை? அது தெரியாது. மொத்தம் 10 பேர் இருக்கிறாங்கன்னு குத்து மதிப்பாக நம்ம படிச்சிருக்கிறோம் பிரதர். சரி, ஓகே. இனி அது போய் பாருங்கள். யோபுவின் பிள்ளைகள் 7 ஆண் பிள்ளைகள், 3 குமாரத்திகள் அப்படின்னு இருக்குது. எல்லாத்தையும் ரெட்டிப்பாக கொடுத்தார்ல. யோபுவின் சொத்துக்கு இன்னொரு சொத்தே தேவையில்லை. ஏன்னா அவன் தான் அங்கே இருக்கிறதான பில்கேட்ஸ் அப்படி வச்சுக்கோங்களேன். இனிமேல் அவனுக்கு சொத்தை கூட்டி கொடுக்காட்டாலும் யோபுக்கு போதுமானதுக்கு மேலே என்ன இருக்குது? சொத்து இருக்குது. அவனை விட பெரிய பணக்காரர்கள் அவன் புத்திரரே இல்லை. ஆனால் அதையெல்லாம் ரெட்டிப்பாய் கொடுத்தவர் பிள்ளைகளை மறுபடியும் எத்தனை பிள்ளைகளை தான் கொடுத்தாரு? எத்தனை பிள்ளைகளை கொடுத்தாரு? கரெக்டாக 10. அதுவும் எத்தனை தான்? 7 + 3. எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு. 10 பிள்ளைகளை பெற்ற தாய்க்கு ஒரு 20 பிள்ளைகளை கொடுத்துடக்கூடாது என்ன? நீங்கள் கேட்க வேண்டாம் ஆண்டவர், ரெட்டிப்பாய் யோபு ஆசீர்வதித்தீங்களா ஆண்டவர்? 10 கொடுத்தீங்க, இன்னொரு 10 அதே வயிற்றில் பெக்க வைக்கிறதுக்கு அவருக்கு என்ன கஷ்டமாக இருக்குமோ? இல்லை அந்த அம்மா போர் அடிச்சிச்சு போதுன்னு இருப்பாங்களா? பிரைஸ் காட். ஆண்டவருடைய செயலை யோசித்து பார்க்கணும். எல்லாவற்றையும் ரெட்டிப்பாய் கொடுத்தார். ஆனால் பிள்ளைகளை மட்டும் 10 கொடுத்தாரு. ஏன் தெரியுமா? சொல்லுங்கள் பாப்பா, யாராவது ஒருத்தர். நித்தியத்தில் யோபு வரும் பொழுது எத்தனை பேரை பார்ப்பான்? ஆடை பார்க்க போகிறதில்ல, ஒட்டகத்தை பார்க்க போகிறதில்ல. ஆமேன். வேலைக்காரர்களை பார்ப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று நித்தியத்தில் போகும்போது யோபுக்கு எத்தனை பிள்ளைகள் இருப்பாங்க? 20 பிள்ளைகள் இருப்பாங்க. எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? ஹல்லேலூயா. அந்த 10 வரும், இந்த 10 வரும். வாக்கு தத்தம் ஒரு நாள் மரிக்காது. நான் மீண்டும் சொல்லுகிறேன், வாக்கு தத்தம் செய்யப்பட்டவன் மரிக்கலாம், ஆனால் வாக்கு தத்தங்கள் என்ன செய்யாதுங்க? மரிக்கவே மரிக்காது. நான் சொல்கிறேன், இன்னைக்கு கூட இழப்புகளினால் சில காயங்கள் சிலர் அடைந்து கொண்டு இருக்கிறீர்கள். உங்கள் குடும்பத்தில் சிலரை இழந்ததினால், உங்கள் பிள்ளைகளிலே சிலரை இழந்ததினால், உங்களுடைய கணவன் அல்லது மனைவியை நீங்கள் இழந்து போனதினால், உங்களுடைய சகோதரரை அல்லது சகோதரியை இழந்து போனதுனால, ஒருவேளை அநேகருடைய நான் வாழ்க்கையை நான் பார்க்கிறேன். ரட்சிக்கப்பட்ட பிறகும் கூட, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகும் கூட, குடும்பத்தில் வந்த சில மரணங்கள், ஏற்பட்ட சில பிரிவுகள் இன்றைக்கும் ஆராதிக்க விடாமல், ஜெபிக்க விடாமல், தேவனுடைய சமூகத்துக்கு வரும்பொழுதெல்லாம் ஆமீன் உங்களை பாரப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, கர்த்தருடைய ஊழியக்காரனாய் சொல்லுகிறேன், ஆமீன் அந்த காயங்கள் இன்றைக்கு ஆறும். யோபுவே, உனக்கு ஏன் தெரியுமா மறுபடி 10 பிள்ளைகளை கொடுத்தார்? ஆமீன். ஒரு நாள் ஒன்று வரும், நீ 20 பிள்ளைகளையும் பார்ப்பாய். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். இன்னைக்கு நான் சொல்றேன், இழந்து போனதை நீங்க திரும்ப பார்ப்பீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவர்களை திரும்ப பார்ப்போம் என்று விசுவாசிக்கிற பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் என்று சொல்லுங்கள். அதனால தான் தெசலோனிக்கே நிருபத்திலே பவுல் ரொம்ப தைரியமாக எழுதுகிறார். 1 தெசலோனிக்கே 4ஆம் அதிகாரம் அதனுடைய அந்த 13வது வசனத்திலிருந்து வாசிக்க கேளுங்கள். ரொம்ப அற்புதமான வசனம். அன்றியும் சகோதரரே, மரித்து போனவர்களின் நிமித்தம் நீங்க நம்பிக்கையற்ற மற்றவர்களை போல துக்கித்து, நல்லா கேளுங்க, துக்கித்து சொல்லுங்க. அடுத்த வாசனத்தை அது சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். துக்கித்து. ஆமென். ஹல்லேலூயா. யாராவது அப்படி அறிவில்லாம இருக்கீங்களா? நித்திரை அடைந்தவர்களை குறித்து இன்னும் பாரத்தோட நீங்க இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. மரித்து போன உங்கள் குடும்பங்களில் யாராகிலும் ஒருவரை குறித்து உங்களுடைய இருதயத்துக்குள் இன்னும் நீங்கள் அறிவில்லாது இருக்கிறீர்களோ? அது எனக்கு மனதில்லை. பவுல் சொல்லுகிறான். ஏன் எனக்கு அப்படி மனதில்லை? அடுத்தது, இயேசுவானவர் மரித்த பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே. அப்படியே இயேசு கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? கர்த்தர் கொண்டு வர போறார். இழப்பில்லாது வருவாங்க, அவங்க இருக்கிறாங்க. ஆமென். நான் அநேக நேரத்தில் என் தகப்பனாரை நினைத்து நான் பாரப்பட்ட நாட்கள் உண்டு. ஏன்னா
மற்ற குடும்பத்திலேருந்து எங்கள் அப்பா அம்மா எங்களை ரொம்ப 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 கண்ணீருக்குள்ளே தான் வளர்த்துனாங்க. நாங்கள் நிறைய முறை என்னுடைய சாட்சிகளை நான் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா அவங்க இப்படி நல்ல ஆகாரத்தெல்லாம் எனக்கு அவங்க அவ்வளோ சாப்பிட்டு எனக்கு தெரியவே தெரியாது. அவ்வளோ பாடுகள் தான் அவனுடைய மினிஸ்ட்ரி முழுவதுமாக இருந்துச்சு. அவர்கள் மரித்து போனார்கள். நான் மரித்து போகும்பொழுது கூட எனக்கு அவ்வளோ துக்கம் தெரியலை, வேதனை தெரியல. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஆவியானவர் எங்களை பயங்கரமாக தேற்றி வச்சுருந்தார் அவர் இறக்கும்போது. ஆனால் அவர் செத்த பிறகு நாங்கள் இப்படி நன்மைகளெல்லாம் அனுபவிக்கும்போது நான் பல நேரத்தில் நினச்சிருக்கிறேன், எங்கள் அப்பா இருந்தால் நல்லா இருந்திருக்குமே. அவர் இன்னும் இந்த நாங்கள் அடைஞ்ச அந்த சந்தோஷத்தை இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாடுக்கு பஞ்சம் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். டெய்லி கூட 2 பேர் தான் சாப்பிட்றாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த ஒரு சந்தோஷத்துக்குள்ளே எங்கள் அப்பா வரலையே அப்படின்னு இன்னும் நினைப்பேன். எங்கள் அக்கா எல்லாம் எங்கள் அப்பா மேலே உயிரே வச்சுருந்தா. உண்மையிலே அவர் இன்றைக்கி உயிரோடு இருந்ததுனால இந்த இந்தியாவில் இருந்திருக்க மாட்டார். எங்கள் அக்கா தலையில் தூக்கி வச்சுருப்போம். அப்படி ஏன்னா சின்ன நாட்களில் இருந்து ரொம்ப ஜாலியான ஒரு மனிதன். ஆனால் பாடுகளையே தன் வாழ்நாளில் கொண்டு போன ஒரு மனிதர் தான் அவர். ஆனால் இப்படி நடந்துருச்சே அப்படின்னு நினைப்பேன். ஆனால் இந்த வார்த்தைகளில் நான் பார்க்கும்போது எனக்கு தெரியும், ஆமீன், ஒரு நாள் வரும் அவரை தேவன் கூட கொண்டு வருவார். எத்தனை பேர் நம்புகிறீங்க? இன்றைக்கி இழப்புகளினால சோர்ந்து போய் இருதயம் நொறுங்குண்ட உங்கள் மேலே ஆண்டவர் ஒரு ஆறுதலை முதலாவது வைக்க விரும்புகிறார். யோபுவே, ஆமேன், தன் பிள்ளைகளை ஆண்டவர் பாப்பாங்கிறத அவருக்கு தெரிந்ததுனால மாத்திரம்தான் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? மறுபடியும் 10 கொடுத்தார். இல்லைன்னா 20 பிள்ளைகளை கொடுத்துருப்பார். அவருக்கு தெரியும் அந்த 10 பிள்ளைகளும் நீ பார்க்கல, என்கிட்ட இருக்கிறாங்க. இன்னைக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் பார்க்காத அந்த குடும்பம், நீங்கள் பார்க்காத அந்த பிள்ளைகள், நீங்கள் பார்க்காத அந்த கணவன், நீங்கள் பார்க்காத அந்த மனைவி, அவர்கள் எங்க இருக்கிறார்கள்? அவர்கள் தேவனோடு கூட இருக்கிறார்கள். ஒரு நாள் வரும் அவரை நிச்சயமாய் நீங்கள் பார்ப்பீர்கள். விசுவாசிக்கிறீங்களா? அந்த வசனங்கள் எல்லாம் நீங்க பாருங்க, நம்பி பாருங்க. கர்த்தர் அதை செய்வார், நிச்சயமாய் செய்வார். இது ஒருவேளை எப்படி பிரதர் நடக்கும்? ஆண்டவர் சொல்றாரு, புத்தியினான மனுஷனே, நீ போடுற விதையை பாரு, செத்த பிறகு அது முளைக்குதா இல்லையா? ஆனால் இந்த மேனி, அதுக்கே அப்படி ஒரு மேனியை நான் கொடுக்க முடியுமானா? இதுக்கு அந்த மேனியை கொடுப்பேன். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். ஹாலில் இந்த ஜீவன் எழும்புமா பிரதர்? ஆமேன். இது உமக்கே தெரியும் ஆண்டவரே. அந்த ஜீவன், அந்த எலும்புகள், உலர்ந்த எலும்புகள் காலூன்றி நின்றது. கர்த்தர் அதை செய்வார், உங்கள் காயங்களை ஆற்றுவாராக. ஒரு ஆமேன் சொல்லுங்கள். 2வது ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். அவருடைய மனைவிடத்திலிருந்து வந்த காயம் என்னது சொல்லுங்க? இந்த காயம் அநேகருக்கு வந்திருக்கலாம். பிரைஸ் காட். இந்த காயம் ஆமாம் அநேகருக்கு வந்திருக்கலாம். யோசித்து பாருங்கள். யோபுவினுடைய அந்த மனைவி அந்த 9வது வசனத்தில் சொல்லுகிற பொழுது என்ன சொல்லுகிறார்? அவனை பார்த்து, ஆமாம், செத்து போயிருங்கய்யா, எதுக்கு நீங்கள் இதுக்கு மேலே உயிரோடு இருக்கிறீங்க? யார் சொல்கிறது? மனைவி. ஆனால் யோபுன் மனைவியில் நான் ஒரு காரியத்தில் எனக்கு பெரிய சந்தோஷம் இருக்குது. பொதுவாக எந்த ஆண்களுக்கும் இப்படி சாட்சி மனைவிகள்கிட்டருந்து வராது. என்னது? யோபுன் மனைவி யோபு கொடுத்த சாட்சி என்னது? இன்னும் உங்களுடைய உத்தமத்தில் இருக்கிறன்னா, நீர் உத்தமன் யார் ஒத்துக்கிட்டா? மனைவி ஒத்துக்கிட்டாங்க. நல்லா எந்த குடும்பத்திலையும் கட்டாயமாக அந்த சாட்சி வரணும்னா உண்மையிலேயே நீங்கள் கொடுத்து வச்சவங்க தான். ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஏன்னா என் வீட்டில் அப்படி வராது, அது எனக்கு சத்தியமாக தெரியும். ஃபாஸ்டம்மா அங்கே இருக்காங்க, கேட்டுக்காங்க. எப்பொழுதெல்லாம் எனக்கு பிரச்சனை வருதோ, என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது, என் ஃபாஸ்டம்மாவுக்கு தெரியும். ஒவ்வொரு முறையும் ஒரு காரணத்தை சொல்லிடுவாங்க. இது வரைக்கும் அவங்க எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி காலைல கூட போய் கேட்டேன், எனக்கு எதுக்காகலாம் பிரச்சனை வந்துச்சு சொல்லு அப்படின்னு. கரெக்டாக எல்லாம் நான் கரெக்டாக சொல்லுவேன்னு ஒன்று லைனை நான் கூட மறந்துட்டேன். எல்லாத்தையும் இன்றைக்கி ஞாபகப்படுத்தினா தம்பி மனோஜ் சாட்சி விளங்குறவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். பிரைஸ் காட். ஆனால் மனைவிகிட்டேருந்து அப்படி சாட்சி கிடைக்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையவே கிடையாது. ஆனால் யோபுவின் மனைவி அந்த விஷயத்தில் நான் பாராட்டுறேன். நீர் உத்தமன் என்ற ஒரு சாட்சியை கொடுத்தாள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஆனால் ஆபத்தில் துணை நிற்க வேண்டியவர்கள், கடினத்தில் கூட இருக்க வேண்டியவள். இப்படி சொல்கிறார், நீ தேவனை தூஷித்து புரிந்து கொள்ள வேண்டியவர்களே சில நேரத்தில் நம்மளை புரிந்து கொள்ளாமல் போகும் பொழுது அந்த காயம் பயங்கரமாக இருக்கும். உண்மைதானே பிரதர்? ஹல்லேலூயா. மற்றவங்க புரிஞ்சுக்கிடலைன்னா பரவாயில்ல, நம்ம வீட்டுக்குள்ளேயே அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? நான் இவ்வளோ பரிசுத்தமாக வாழ்ந்திருக்கிறேன்னா என்னோடு கூட இருந்து அழ வேண்டாமா? செபிக்க வேண்டாமா? ஆனால் ஹல்லேலூயா புரிந்து கொள்ளலை, அவ்வளோதான். இந்த காலையில் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், எல்லாரும் என்னை புரிந்து கொள்ளணும் என்று நீங்கள் நினைப்பது தவறு. நீங்கள் 25 வருஷம் வாழ்ந்தாலும் அது போகட்டும், நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது. எத்தனை பேர் ஆமேன் சொல்வீர்கள் அதற்கு? ஆமேன். 25 வருஷம் கழிஞ்சா உன்னை இப்படி நான் நினச்சி கூட பார்க்கலட்டின்னு சொன்னவங்களாம் இருக்காங்க. யாரையும் மனிதர்கள் புரிந்து கொள்ள சொல்லுங்க முடியவே முடியாது.
அவர்கள் அதனால் அவங்க சொல்கிறது தப்புன்னு நினச்சிக்கிடாதீங்க. அவங்க ஏதோ ஒரு இடத்துல இருந்து, நான் இன்னைக்கு வரைக்கும் என் மனைவி சொன்ன காரணங்களுக்கு நான் எதிர்த்து சொன்னதே கிடையாது. அவள் சொல்லும் போதெல்லாம் ஆமேன் போட்டுக்கிடுவேன். ஒரு வேளை இருந்தாலும் இருக்கலாமே, யாருக்கு தெரியும்? விளங்குறவங்க ஆமேன் சொல்லுங்கள். நான் போய் உடனே போய் போராட்டம் பண்ணி இதுதான் பார்த்தியா காட்டி பண்ணுறதே கிடையாது. அவர்கள் இடத்துலேருந்து ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க, அப்படி வச்சுக்காங்க. ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், பேதுரு ஆண்டவரை குறித்து எப்படி டிசிஷன் எடுக்கிறான்? பைபிள் சொல்லுது, சபித்து சத்தியம் பண்ணினானா. இவ்வளவு நேசித்த ஒரு மனுஷன் இப்படி செய்தான்னா அவனை நம்ம திரும்பி பார்ப்போமா என்ன? மூஞ்சில் கூட முழிக்க மாட்டோம். உண்மைதானே பிரதர்? இப்படி நேசித்து இவ்வளவு ஆழமாக அன்பு செலுத்தின மனுஷன் சும்மா ஆண்டவரை தெரியாதுன்னு சொல்லிட்டு போகலை. பைபிள் வசனத்தை படித்து பாருங்க. பைபிள் சொல்லுது, சபித்தான் சத்தியம் பண்ணினான். ஒரு சபிக்கிற ஒரு இடம் எவ்வளவு பயங்கரம். ஆனால் சரித்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த சிலுவையிலேயே 3 முறை அவன் மறுதளிச்சான் பாருங்க. மறுதளிச்சுட்டு போகும்போதே சேவல் என்ன செய்துட்டான்? கூவிட்டான். அந்த சிலுவையை சுமந்து கொண்டு போகிற ஆண்டவர் அந்த பேதுருவை அன்போடு பார்த்தாராம் பாருங்க. அவருடைய ஒரு பார்வை அவனை முற்றிலுமாய் மாற்றிட்டு, அந்த பார்வை தான், அந்த அன்பான பார்வை தாங்க அவன் சிலுவை அவனுக்கு பரிசாக கிடைத்த பொழுது கூட அவன் சொன்னான், என்ன சிலுவையில் நேர அடிக்காதீங்க, என்ன தலைகீழ என்ன செய்துருங்க, அடிச்சிருங்க, இதுக்கு நான் பாத்திரனே அல்ல அப்படின்னு தேவனுடைய அன்புக்காக வாழ வைத்தது என்ன தெரியுமா? அந்த அன்பின் பார்வை தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு உங்களை அவங்க எதிர்த்து பேசியிருக்கலாம், இன்னைக்கு உங்களை பரிகசித்திருக்கலாம், இன்னைக்கு உங்களுக்கு எதிராக வார்த்தைகளை தொடுத்திருக்கலாம். ஆனால் ஒன்றை மட்டும் சொல்லுகிறேன், நீங்களும் அவர்களுக்கு எதிராக அம்புகளை தொடுக்காதிருங்கள். இந்த உலகத்தில் உங்களை புரிந்த ஒருவர் மேலே இருக்கிறார். அவருக்கு மட்டும் தான் தெரியும். சில காரியங்கள், காரணங்கள் மறைக்கப்பட்டிருக்கும். சில மனிதர்கள் உங்களுக்கு எதிராக எழும்புவார்கள். அதன் மேலும் ஜெயமெடுங்கள். ஆமென். யோபுவின் தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் அவர் நிலைநிறுத்துவார் உங்களை. விசுவாசிக்கிறீங்களா? நான் நம்புகிறேன், யோபுவின் ஒய்ஃபு செத்த பிறகுதான் யோபு செத்தான்னு. நீங்கள் நம்புறீங்களான்னு தெரியல எனக்கு. செத்து போயிடான்னு சொல்லி என்ன செய்தாங்க சொல்லுங்க? அப்படி தானே? செத்து போயிருன்னு சொல்லி சொன்னவன் அவ கட்டாயமாக 140 வருஷம் பின்னாடி உயிர் வாழ்ந்திருக்க வாய்ப்பு கிடையாது. ஆனால் ஒன்றை சொல்கிறேன், யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லட்டும். ஹல்லேலூயா. யோபு மரித்துடுவான் என்று எத்தனையோ பேர் நினைத்தார்கள். அவர்கள் நினைக்கிறத விட கர்த்தர் நினைச்சிருக்கிறார் உங்களை. அவர் உங்களை ஆற்றுவார். 147ஆம் சங்கீதத்தின் 3வது வசனம் சொல்கிறது, அவர் இருதயம் நறுங்குண்டவர்களை கர்த்தர் குணமாக்குகிறார். ஒன்றை மட்டும் சொல்கிறேன் பிரதர், எந்த ஒரு மனிதனுடைய இருதயம் நொறுக்கப்படுதோ அப்போ நீங்கள் புரிஞ்சுக்கங்க, கர்த்தர் உங்கள் பக்கத்தில் வந்துட்டாருன்னு. ஏன்னா பைபிள் சொல்லுது, அவருக்கு நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஆவி அவருக்கு எப்படிப்பட்டதாக இருக்கான்? பிரியமாக இருக்கான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கல் மாதிரி உட்கார்ந்துருந்தா ஒன்றும் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. இருதயத்தை உடைச்சிடணும். நொறுங்குண்டு ஆவி உள்ளவர் கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? சமீபமாக இருக்கிறாரு. அந்த நொறுக்கத்துக்குள்ளே நீங்கள் எந்த மனுஷன் வந்துட்டானோ அவன் கர்த்தரை பார்த்துருவான். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? இன்றைக்கி சிலருக்கு எல்லாருக்கும் இல்லாத பாடுகள் எனக்கு ஏன் வருது பிரதர்? எல்லாருக்கும் இல்லாத பிரச்சனை எனக்கு ஏன் வருது? ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் ஏதோ உங்ககிட்ட ஏதோ செய்ய போகிறாரு. உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை சாதிக்க போகிறாரு. நான் என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ பாடுகளை கடந்து வந்தவன், எத்தனையோ பிரச்சனைகளை கடந்து வந்தவன். ஏன் ஆண்டவரை நான் நினச்சி பார்த்துருக்கிறேன். ஆனால் எப்பொழுதெல்லாம் நொறுக்கப்பட்டேனோ அப்பொழுதெல்லாம் தேவ செயலின் மகத்துவத்தை நான் கண்டிருக்கிறேன். தேவ திட்டத்தின் ரகசியத்தை கண்டிருக்கிறேன். இன்றைக்கும் ஆமென் உங்கள் முன்பாக என்னை தைரியமாக நிறுத்தி வைத்திருப்பது அந்த நொறுக்கங்களும் பாடுகளும் தான். பிரைஸ் காட். என்னத்தை உலகத்திலிருந்து சாதிக்க போகிறோன்னு தெரியல. அரசாங்கத்தின் வார்த்தைகளை கேட்டு கேட்டு சோர்ந்து போயாச்சு. அப்படி தானே பிரதர்? ஆமாம். இனி அதை நம்பிட்டு இருந்தோம்னா நமக்கு அது ஜீவனா இருக்காது. முதல்ல சொன்னாங்க, நல்ல காத்தோட்டமாக உங்கள் அந்த இடங்கள் இருந்து நீங்கள் பார்த்துக்கிடணும் அப்படின்னா. இப்போ சொல்கிறேன், காற்றுல தான் வருது, மூடிடுங்கிறான். எதை செய்கிறது எதை விடுறதுன்னு. ஆமாம், முதல்ல லாக்டவுன் அதை திறந்து விட்ட போது சொன்னான், இனி கொரோனாவோடு வாழ பழகுங்கள் அப்படின்ட்டான். நம்மளும் வாழ்ந்து பழகிட்டோம். இப்போ திடீர்னு சொல்கிறான் டிஸ்டன்ஸ் பண்ணுன்னு. எப்படி முடியும்? அப்பப்போ அவன் சொல்கிற வார்த்தைகளெல்லாம் நமக்கு கேட்க முடிய மாட்டேங்குது. நம்மளும் வாழ பழகலைன்னா பரவாயில்ல, நம்மளை பழக விட்டுட்டு இப்போ நீங்கள் இடைவெளி பண்ணுங்கிறான். யாருக்கு முடியாது. அரசாங்கம் இப்படி தான் யோசிச்சு ஒரு பதில் சொல்லும். ஆனால் தேவன் அப்படி இல்லை. அவருடைய வார்த்தை ஜீவன் உள்ளது. அவருடைய வார்த்தையில் உண்மை உள்ளது. அதை கேட்கிற நீங்கள் பாக்கியம் உள்ளவர்கள். 3வது நான் சொல்லுகிறேன், சரீரத்தில் வந்த காயம். எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுங்கள். சரீரத்தில் வந்த அது நமக்கு விளக்க வேண்டியதே இல்லை. ஒரு ஓட்டை எடுத்து தன் சரீரத்தில் சொரிஞ்சிட்டு என்ன செய்தானா தெரியுமா? ஒரு சாம்பலில் போய் உட்காந்துருந்தானா. அத்தனை மனுஷன் இங்கேயும் கூட நிறைய பிரச்சனைகள் நம்ம சரீரத்தில் இருக்குது. எனக்கு தெரியும்.
நிச்சயமாய் தெரியும். சிலருக்கு பேக் பெயின் 2 மணி நேரம் இருக்க முடியலை. நான் உங்களிடத்தில் பட்சமாய் சொல்லுகிறேன், உங்களுக்கு அப்படி வேதனைகள் இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் எழும்பி நிற்கலாம், இல்லை பின்னாடி போயிட்டு நீங்கள் வந்து உட்காரலாம். கர்த்தர் அதை அறிவார். எனக்கு அதில் கட்டாயமே இல்லை. நீங்கள் உங்கள் சரீரத்தின் வலிகள் கர்த்தருக்கு தெரியும். அதை இங்கே வந்து ஆனால் கர்த்தரை கனவீனம் பண்ணதுக்காக உங்கள் இருதயத்தில் அவருக்குள்ள அந்த முதலிடத்தை கொடுக்கறதுலேருந்து தடுத்து விடாதிருங்கள். ஆனால் நீங்கள் இருக்கிற எல்லா வசதி நீங்கள் முடியலை, இல்லை இந்த மாதிரி ஒரு ஷோபா எங்களுக்கு இது உட்கார வச்சா நல்லா இருக்கும்னா நீங்கள் முன்னாடி கூட வந்து உட்காந்துக்கலாம், நான் பிரசங்கம் பண்ணுறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? நம்முடைய ஆண்டவர் நல்லவர். ராமன் சொல்லுங்கள். சரீரத்தில் வந்த காயங்கள், வேதனைகள். ஆனால் பாருங்கள், யோபுவின் வாழ்க்கையை கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? ஏன் பிரதர் இந்த சரீரத்தில் இந்த வேதனை, நான் இன்னொன்று சொல்கிறேன், சரீரத்தில் இந்த வேதனைகள் வரும் பொழுதெல்லாம் யோபு உடைஞ்சு போகவே இல்லை. நமக்கெல்லாம் இப்படி ஒரு இடத்துக்குள்ளே வந்துட்டோம்னா மறுபடியும் வாழணும்னு தோணும். சொல்லுங்கள். இன்றைக்கெல்லாம் பாருங்கள், செல்ஃபோனை வேண்டான்னு சொல்கிறதுக்கு போய் தற்கொலை பண்ணிக்கிறானா. என்னது? செல்ஃபோனை பார்க்காத, விளையாடாதன்னு சொல்கிறதுக்கு பாதி பேர் இப்போ செத்துக்கிட்டு இருக்கிறான். யோபு மாதிரி வந்துச்சுன்னா நம்ம ஆட்கள் ஒருத்தன் உயிரோடு இருப்பானா என்ன? ஆனால் யோபுனுடைய நம்பிக்கை 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் யோபு சொல்லுகிறார், எனக்கு மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ, எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று, எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாட்களுக்கு. அவனுக்கு ஒன்று தெரியும், எனக்கு குறிக்கப்பட்டது இது போராட்டத்தின் காலம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு காலம் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் குறிக்கிறார்கள். பொதுவாக பூமியில் எல்லாருக்குமே அந்த போராட்டம் இருக்குது. விளங்குறவங்க மாத்திரம் ஆமென் சொல்லுங்கள். வீட்டுக்கு வீடு போராட்டம் இருக்குது. அவங்க வாசல் இருக்குதுன்னு சொல்லுவோம், நம்ம சொல்லுவோம் போராட்டம் இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆனால் அது குறிக்கப்பட்ட காலம் ஒன்று இருக்கிறது. ஒரு நாள் வரும், கர்த்தர் உங்களை திரும்பி பார்ப்பார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் ஆமென். நம்பிக்கையோடு காத்திருந்தானாம். இன்றைக்கி உங்களுக்கு குறிக்கப்பட்ட காலத்துக்காக காத்திருங்கள். ஏற்ற நேரம் வரும், அவர் நிச்சயமாய் கனம் பண்ணுவார். விசுவாசிக்கிற பிள்ளைகள் மாத்திரம் ஒரு ஆமேன் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. பைபிள் என்ன சொல்லுது? ஏன் இந்த போராட்டம் வருது? இந்த சரீரத்தில் ஏன் இந்த போராட்டம் வருது? ஏன் இந்த சரீரத்தில் இப்படி வேதனை வருது? கர்த்தருக்கு என்ன சுகமாக்க கூடாதா என்ன? கர்த்தருக்கு என்ன விடுதலையாக்க கூடாதா என்ன? என்னங்க ஒரு வார்த்தை சொன்னால் செய்திட மாட்டாரா? ஒரு 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 சுகம் கொடுக்கறதுல என்ன பிரச்சனை? நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும். பவுலுடைய வாழ்க்கையை நீங்கள் எடுத்துக்காங்க. கர்த்தர் பவுலை கூப்பிடும்போது அவனுக்கு என்ன போராட்டம் இருந்துச்சு? பரிசுத்தவான்கள் சொல்கிறாங்க, அவன் கண்களில் தான் அந்த பிரச்சனை. அவன் அந்த போராட்டத்தை பற்றி சொல்லும்போது அது என்னை குட்டும் சாத்தானா இருந்துச்சுன்னு சொல்கிறான். எப்படி இருந்துச்சா? குட்டுகிற சாத்தானா, பயங்கர பிரச்சனை. அப்போ ஆண்டவரிடத்தில் போய் ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே எனக்கு விடுதலை தாங்க ஆண்டவரே. ஏன்னா எவ்வளவாய் பாடுபட போகிறவன்னு அறிஞ்சு தானே ஒழித்து கூப்பிட்டாரு. அப்போ இதை சுகப்படுத்தி இருக்கலாமா வேண்டாமா? உடனே ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும் அப்படின்ட்டார். என்னடா இது, பிரசங்கத்தை கேட்டுட்டு ஒரு விடுதலை கிடைக்கும்னு வந்தால் கிருபையை தந்து அனுப்பி விட்டுட்டாரு. இதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னு யோசிச்சுட்டு வீட்டுக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். 2வது முறை வந்து ஆலயத்துக்குள்ளே வந்து ஆண்டவரே இந்த வலி என்னை ரொம்ப கஷ்டப்படுத்துது, இந்த வயிற்று வலி என்னை கஷ்டப்படுத்துது, இந்த கண் பார்வை என்னை பிரச்சனைப்படுத்துது, ப்ளீஸ் டேடி எனக்கு உதவி செய்யுங்கன்னு ஜெபம் பண்ணியிருப்பான். ஆண்டவர் மறுபடியும் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும். 3வது முறையும் வந்து ஜெபம் பண்ணான். அப்பவும் ஆண்டவர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும். அப்போ பவுலுக்கு என்னன்னே தெரியாது இந்த கிருபை. அதுக்கப்புறம்தான் பவுல் ரொம்ப அற்புதமாக அதை சொல்லுவான். இது வசனங்களெல்லாம் காண்பிக்க நேரம் இல்லை. அவர் எனக்கு கொடுத்த கிருபை விருதாவாக இருக்கவே இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அந்த கிருபைதாயா என்னை நிறுத்திச்சுன்னு ஒரே வார்த்தையில் முடிச்சிருவோம். அதனால தான் தன் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுக்கு எழுதும்போது, தீமோத்தேயுவே ஆமென் கிறிஸ்து இயேசுவுள்ள கிருபையில் பலப்படு அப்படின்னு எழுதிட்டாரு. அது போதுமப்பா உன்னை சமாதானமாக நிறுத்துறதுக்கு, அது போதுமப்பா நீ ஜெயம் கொண்டு வாழ்வதற்கு, அது போதுமப்பா ஜீவ கிரீடத்தை அடைவதற்கு. அந்த கிருபைக்கு நிகரான ஒன்று இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. எத்தனை வியாதி இருந்தாலும் சரி, இப்போவும் உங்கள் முன்னாடி நிற்கிறேன்னா பலகீனமே இல்லைன்னு அர்த்தம். எல்லா பலகீனமும் உங்களுக்கு மனுஷிகத்தில் நீங்கள் அடைகிற பலகீனம் எனக்கும் இருக்குது. ஆனாலும் எனக்கு ஒன்று தெரியும், அவருடைய கிருபை போதுமானது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஏன் பிரதர் இந்த சரீரத்துக்கு விடுதலை கிடைக்கல? அதுக்கு பதில் சொல்கிறார் பாருங்க. என்ன பதில்? வாசிங்கள். ரோமர் 8:23. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலனை பெற்ற நாம். ஆவியின் முதற் பலன் எது சொல்லுங்க? ஆவியின் முதற் பலன் என்னது? நீங்கள் தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறவர்கள் ஆவியின் முதற் பலன் என்னது? பெற்றிருக்கிறோம். ஆவியின் முதற் பலன் எதுவென்றால் ரட்சிப்பு. ஆவியின் முதற் பலன் என்ன? ஆமென். தேவன் உங்களுக்கு கொடுத்த முதல் பலன் என்னங்க? ரட்சிப்பு. நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? பட்டுட்டோம்னு
இல்லை ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்களா? அதான் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்த ஆவியின் முதல் பலன். யோவான் 3ஆம் அதிகாரத்தில் ரொம்ப அற்புதமாக எழுதுகிறார், நாம் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அருளும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவோ உலகத்தில் அன்பு கூர்ந்திருக்கிறார். யார்? நாம் கெட்டு போகாமல். இது எது கெட்டு போகாமல்? நம்முடைய ஆத்துமா கெட்டு போயிடும். இது ஆவியினுடைய முதற் பலன். ஆவியினுடைய நம்முடைய ஆத்துமாவை மீட்டெடுத்துட்டாரு. இப்போ நம்ம எதுக்காக காத்திருக்கிறோம்? ஆவியின் முதற் பலனை பெற்ற நாம் சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்கு என்ன செய்கிறோம்? காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். இப்போ நமக்கு அடுத்தது என்ன கிடைக்கணும்? சரீர மீட்பு. இப்போ ரட்சிப்பு கிடைச்சிருச்சு, ஆத்தும மீட்பு கிடைச்சிருச்சு. அதனால தான் சங்கீதக்காரன் சங்கீதத்தில் சொல்லுவான், ஆத்தும மீட்பு அருமையானது. ராமன் சொல்லுங்க, அல்லேலூயா. ஆனால் சரீர மீட்பு என்ன செய்யலை, நமக்கு கொடுக்கப்படலை. அதுக்காய் காத்திருக்கிறோம். பிரதர், சரீர மீட்பு எப்போது கிடைக்கும்? எப்பொழுது இந்த காய்ச்சல் மாறும்? எப்பொழுது இந்த வேதி நீங்கும்? எப்பொழுது இந்த வேதனை மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், சாகும்போது நீங்கும். எப்போ நீங்கும்? அப்படி தானே பைபிள் சொல்ல தான் சொல்கிறேன். நானா ஒரு உபதேசத்தெல்லாம் பண்ண மாட்டேன். பைபிள் சொல்லுது. 1 கொரிந்தியர் 15:26 வசனத்தை வாசிங்க. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். அதுக்கு மேலே பிசாசு உங்களை டச்சே பண்ண முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அப்போ என்ன செய்யணும்? இது என்ன டச் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம எவ்வளோ சீக்கிரமாக, அதனால தான் சொன்ன முன்பே மரிக்கிறவர்கள் சத்தமாக சொல்லுங்கள். நம்மளாக செய்ய முடியாது, கர்த்தருடைய வருகைக்காய் காத்திருப்போம். அதனால தான் பவுல் ரொம்ப அழகாக எழுதினார், கிறிஸ்து எங்களுக்கு ஜீவன், சாவு எங்களுக்கு கெயின் எழுதிட்டார், ஆதாயம். என்னது? நீ நினைக்கிற மாதிரி சாவு எங்களுக்கு நஷ்டம் கிடையாது, சாவு தான் எங்களுக்கு ஆதாயம். இயேசு கிறிஸ்துக்கு எது தான் ஆதாயமாச்சு? சாவு தான் ஆதாயங்க. சாவு தான் ஆதாயம், சாவு கெயின். இன்னைக்கு நீங்கள் சாவுக்கு நம்ம பயந்துகிட்டு இருக்கிறோம், இந்த கொரோனாவுக்கு பயந்துகிட்டு இருக்கிறோம், அது நமக்கு ஆதாயம். ஆனால் கொரோனாவில் சாகக்கூடாது. விளங்குறவங்களாமேன்னு சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு எப்போ இந்த உயிரை எடுக்கணுமோ எடுத்துகிட்டு போகிறாரு. அது நமக்கு ஒரு நாள் நஷ்டமாக முடியாது, அது நமக்கு லாபமாக தான் முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆகவே அதுதான் நமக்கு சரீர ரட்சிப்பு, அதுதாங்க நமக்கு. இயேசு சொல்கிறாரு, அந்த யோவானில் சொல்லும்போது அற்புதமான ஒரு வசனத்தை சொல்வார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஒரு ஆண்டவர் சொன்ன இதை மட்டும் தலைப்பில் ஹெட்டிங்கில் போட்டு தான் மீட்டிங்கே நடத்துவாங்க. உடனே நம்ம மக்கள், ஐயோ பிரதர், இந்த கூட்டத்துக்கு இது சந்தோஷ பெருவிழா, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்னு தலைப்பை பார்த்த உடனே அந்த கூட்டத்துக்கு அத்தனை பேரும் போயிடுவானுங்க. உண்மையிலேயே கர்த்தர் எப்போ மாறும்னு சொன்னாருன்னு அதை போய் படித்தா ஒரு பையன் அந்த கூட்டத்துக்கே போக மாட்டான். எத்தனை பேருக்கு புரியுது? அங்கே அழகாக சொல்லுவார், இப்பொழுது நீங்கள் என்னை பார்க்கிறீர்கள். அந்த வசனங்கள் எல்லாம் வீட்டில் போய் 16 அதிகாரமா 19வது அதிகாரமா இருக்குது, ரைட்? இப்பொழுது என்னை நீங்கள் பார்க்கிறீர்கள், இனி கொஞ்ச காலம் என்னை என்ன செய்ய மாட்டீர்கள்? பார்க்க மாட்டீர்கள், திரும்பவும் என்னை நீங்கள் பார்ப்பீர்கள், அப்பொழுது உங்கள் துக்கம் இது எல்லாத்தையும் மறந்துடுவானுங்க அவனுங்க. ஏசு சொல்ற, இப்போ என்ன பார்க்குறீங்கப்பா, இனி கொஞ்ச காலம் என்ன பார்க்க மாட்டீங்க, திரும்ப என் முகத்தை பார்ப்பீர்கள், அப்பொழுது தான் உன் துக்கம் என்ன செய்யும்? அப்போ தான் ஒன்றே சாகணும், இல்லைன்னா அவர் வரணும். எத்தனை பேருக்கு புரியுது? ஒன்றே சாகணும். அதனால தான் பைபிள் சொல்லுது, அவர்கள் என்ன செய்கிறார்கள்? இளைப்பாறுதலுக்குள் பிரவேசிக்கிறார்கள். அந்த இளைப்பாறுதல் வேகணும்னா ஒன்று அங்கே போகணும், இல்லைன்னா அங்கே போகணும். இதுக்கு ரெண்டுக்கு இடையில யார் இளைப்பாறுதலை வாக்கு பண்ணது? எத்தனை பேருக்கு புரியுதுங்க? பிரைஸ் தி லார்ட். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள், இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாரா? அதுக்கு மேலே எழுதுறாரு, நான் ஒரு நுகத்தை உன் மேலே வைப்பேங்கிறாரு. இவங்க இளைப்பாறுதலோட முடிச்சுக்கிறாங்க. அது வேற இளைப்பாறுதல், இது வேற நுகம். இது எல்லாத்தையும் சரியாக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிடணும். ஏன் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, என்னிடத்தில் உங்களுக்கு இளைப்பாறுதல் வரணும். யோவானில் சொல்கிறாரு, என்னிடத்தில் உங்களுக்கு என்ன வரணும்? நம்பிக்கை வரணும்னா இதெல்லாம் நான் சொல்லிட்டேன்பா, என்ன பாடுகள்லாம் வர. இன்னைக்கு நமக்கு இதை சரியாக போதிக்காததுனால தான் தேவன் மேல் வைத்திருக்கிற நம்முடைய நம்பிக்கை என்ன செய்திருக்கு? குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. தேவன் யார், அவர் என்ன நமக்கு வாழ்க்கையில் செய்திருக்கிறார், என்ன அவர் செய்ய போகிறார், இந்த காரியங்களை குறித்ததான தீர்க்கமான நடத்துதல் நமக்கு கிடைக்காததுனால தான் ஒரு காய்ச்சலை நம்மளை போட்டு புரட்டி எடுத்துருது. விளங்குறவங்க ராமன் சொல்லுங்களேன். நாளைக்கு காய்ச்சல் வருமோன்னு சனிக்கிழமையே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். அப்படி தான், உனக்கு காய்ச்சல் எல்லாமே வரும். ஆமாம், ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் இன்னைக்கு அதுக்கு வரட்டுமே. காய்ச்சல் வந்தால் என்ன? எங்கள் அப்பா சொல்லுவார், நிறைய பேர் நினைப்பாங்க மழை பெய்தால் உபவாச கூட்டம் இருக்காதுன்னு. எங்கள் அப்பா சொல்லுவார், உயிர் இருந்தால் உபவாச கூட்டம் இருக்கும் அப்படிம்பாரு. நிறைய பேர் அறிவிப்பில் கொடுக்கும்போது சொல்லுவாங்க, இந்த வாரம் மழை பயங்கரமாக பெய்துகிட்டு இருக்கு, அதனால் மழை அப்படி பெய்தால் உபவாச கூட்டம் இருக்காது அப்படின்னு நான் சொல்லுவேன். நினச்சிக்கிடாதீங்க, உயிர் இருந்தால் உபவாச கூட்டம் இருக்கும் அப்படின்னு அறிவிப்பு கொடுப்பேன். எத்தனை பேருக்கு புரியுதுங்க? நான் பாடுகளை பார்த்துடலாம், நமக்கு என்ன ஆயிரம் போகுதுன்னு.
ஆமேன். ஆண்டவர் பெரிய இந்த இடத்துல சொல்றாரு, ஆத்ம மீட்பை பெற்ற நாம் சரீர மீட்புக்காய் காத்திருக்கிறோம். சரீர மீட்பு அது ஆண்டோடைய வருகையில் வரணும். அதான் என் முகத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கு இடையில சொல்கிறாரு, அதை எப்படி உணர்த்துறாரு பாருங்கள். அந்த யோவானில் அந்த பகுதிகளை நீங்கள் பாருங்கள். அதை சொல்லும்போது சொல்லுவார், ஒரு ஸ்திரீயானவனுக்கு கற்ப காலம் வருதுன்னு வை, அவள் என்ன செய்வா? கற்ப காலம் வரும்போது என்ன செய்வா? சந்தோஷப்படுவாளா? எங்கள் ஸ்திரீகளாவது சொல்லுங்கள், எங்களுக்கு தான் தெரியாது, உங்களுக்காவது சொல்லுங்கள். கற்ப காலத்தில் என்ன படுவீங்க? வேதனை வருமா வராதா? வேதனை சிலர்லாம் நல்லா பெற்றிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், வேதனையும் இல்லாமல். அதனால் அது கூட சொல்ல மாட்டேங்கிறீங்களே. வேதனை வரும், அந்த கற்ப காலத்தில் அந்த வேதனை வரும். ஆனால் ஒரு பிள்ளையின் சத்தத்தை அவள் காதுகள் கேட்குற பொழுது அந்த வேதனை என்ன செய்திரும்? மாறிடும். அதனால் என்னை காணாத அந்த காலம் உனக்கு கற்ப காலம். நான் இப்போ கொஞ்ச காலம் என்னை பார்க்குறல்ல, பின்னாடி பார்க்க மாட்டேல்ல, அது உன்னுடைய கற்ப காலமாக இருக்கும், அது உன்னுடைய வேதனையின் காலமாக இருக்கும். இந்த உலகம் உன்னை வேதனைப்படுத்தும். ஆனால் எப்படி ஸ்திரீயானவள் தன்னுடைய வயிற்றிலிருந்து இன்னொரு ஒரு குழந்தை வந்ததுன்னு நினச்சி அந்த முகத்தை பார்க்குற உடனே அந்த வேதனை மறக்குதோ, அதே போல் ராஜாதி ராஜா மணவாளனாகிய கிறிஸ்து ஆமீன் என்ன செய்வா தெரியுமா? ஆமீன் எக்கால தூதர்களோடு தேவ சத்தத்தோடு கூட அந்த ஆகாய மண்டலத்தில் அவர் வருவார். மணவாட்டியாகி சபையை என்ன செய்யும் தெரியுமா? அந்த மகிமையான நேசருடைய முகத்தை பார்க்கும். அப்பொழுது இந்த பூமியிலே அவள் பட்ட அத்தனை பாடுகளையும் மறந்து, அவள் அத்தனை வேதனைகளையும் பறந்து, அவளுக்கு மகோ பெரிய களிப்பும் ஒரு சந்தோஷமும் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன ஒரு சந்தோஷம்! இப்போ கடைசியாக சொல்லி முடிச்சிடுறேன், நேரம் இல்லை. யோபுனுடைய நண்பர்களிடத்திலிருந்து வந்த காயம். யோபுவின் நண்பர்கள் நல்ல நண்பர்கள் மாதிரி தான் வந்தாங்க, என்ன? ஆனால் அவங்க நம்ம நண்பர்களுக்குன்னு சில இது இருக்குது, நல்லதாக ஆறுதல் படுத்துகிற மாதிரி இருப்பாங்க, ஆனால் நம்மளை அலங்கோலப்படுத்திடுவாங்க. எத்தனை பேருக்கு புரியுதுங்க? யோபு நண்பர்கள் அவங்க டெடிகேஷன் பாருங்கள். 2 அதிகாரம் 11வது வசனத்தில் என்ன சொல்ல வந்தார்கள், அவங்களுடைய தீர்மானத்தை பாருங்கள். என்ன யோசனை பண்ணாங்க? அவனுக்காக பரிதபிக்கணும். பாருங்க, நம்ம ஃப்ரெண்டாக இருந்தாவன் கஷ்டப்பட்டு இன்றைக்கி இவ்வளோ பாடுகளுக்குள்ளே போகிறான், நம்ம அவங்க கூட போய் அந்த கஷ்டத்தில் பங்கெடுக்கணும், அவனுக்கு நம்ம நல்ல ஆறுதல் வார்த்தையை சொல்லணும் அப்படின்னு வீட்டில் ஜெபம் பண்ணி 3 பேரும் பேசிட்டு, இந்த 4 பேரும் பேசிட்டு தான் வந்தானுங்க. ஆனால் வந்தவனுங்க பேசின பேச்சை கேட்டிங்கன்னா யோபுக்கு இருந்த ஆறுதலெல்லாம் போயிடுச்சு. விளங்குறவங்க ஆமென் சொல்லுங்களேன். சிலர்லாம் அப்படி தான் என்ன மாதிரி ஆறுதல் செய்தின்னு கொடுக்க வந்துட்டு, பாஸ்டர் இந்த போடுறீங்களே எங்கே ஆறுதல் பாருங்கள், 12 மணிக்கே சட்டியை சாம்பார்லாம் எடுத்து வச்சுட்டு வந்திருப்பாங்க. யாருக்கு தெரியும் உங்கள் ஆறுதல் எப்படி இருக்கோ? கர்த்தர் ஒருத்தருக்கு தான் தெரியும். என்னை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கிறீங்க, ஆனால் எனக்கு தெரியலை. நீங்கள் யோபுனுடைய சிநேகிதர்கள் உண்மையிலேயே அவர்களை பற்றி யோபு என்ன சொல்லுகிறான்? 16:2 படியுங்கள். இப்படிப்பட்ட அநேக காரியங்களை கேட்டிருக்கிறேன், நீங்கள் எல்லாரும் அலட்டுண்டாக்குகிற தேற்றரவாளர்கள், மிசரபிள் கம்ஃபர்டர் அப்படின்னு சொல்கிறாரு. என்னது? உங்களால் ஒரு பயலுக்கு பிரோஜனம் இல்லை. விளங்குறவங்க ஆமென் சொல்லுங்களேன். இவங்க எல்லாம் வந்தது எதுக்கு? பிரைஸ் காட். சிலரெல்லாம் நம்ம வீட்டுக்கு வராமல் இருந்தாலே ஆறுதல் கிடச்சிரும் நம்ம நினச்சது உண்டா இல்லையா? உண்மைதானே பிரதர்? வந்து 2 வார்த்தை ஆறுதல் சொல்லிட்டு போவாங்கன்னு பார்த்தா மிசரபிள் கம்ஃபர்டர். சில நேரத்தில் பாருங்கள், நம்முடைய நண்பர்களாக இருந்தாலும் அப்படி தான் இருப்பாங்க. நமக்கு ஒரு 2 வார்த்தை நம்மளை தூக்கி விட்டு அவர் சந்தோஷப்படுத்திட்டு கஷ்டப்படுற நேரத்தில் அந்த இடத்துலையும் போய் நம்மளை காயப்படுத்துவாங்க, டைம் பார்த்து குத்துவாங்க. அதுதான் யோபுன் இடத்துல ஆனது. என்னது? நேரம் பார்த்து குத்துவாங்க. பார்த்தா ஆறுதல் சொல்கிற மாதிரி இருக்கும், அதுக்கு இடையிலே பார்த்தீங்கன்னா ஊசி. இதெல்லாம் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் முடியும். எத்தனை பேருக்கு உலகத்தானுக்கெல்லாம் அப்படியெல்லாம் வந்தால் நல்லதை சொல்லிட்டு போயிடுவான், பிரதர் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு. ஆனால் கிறிஸ்தவம் அப்படி கிடையாது. உன் பாவம் தான் நடந்திருக்கும் அப்படின்னு அப்படி இடையில ஒரு குத்திட்டு இப்போ இங்கே எல்லாம் இந்த 3 பேருடையது நான் காலையில் கொஞ்சம் அதிகமாக விளக்கினேன். இப்போ எனக்கு நேரம் கிடையாது, அதனால தான் நான் அதை விட்டுட்டேன். எலிப்பாசும் பில்தாத்தும் சோப்பாரும் ஒன்று சொன்ன வார்த்தைகள் எல்லாம் காலையில் நான் விளக்கினேன். இன்னைக்கு இப்பொழுது நம்முடைய நேரங்கள் கடந்து போனதுனால சொல்லலை. மொத்தத்தில் இவங்களுடைய எண்டிங் என்னென்னா, யோபுவே உன் பாவம் தாம்பா உனக்கு இப்படி ஆக்கிச்சு அப்படின்ட்டான். என்னது? நிறைய பேர் முடிவு என் கன்க்ளூஷனுக்கு வரும்போது என்ன சொல்லிடுவாங்கன்னா, இவ்வளவு வருத்தப்படுறாங்கன்னா இவன் ஏதோ அநியாயம் பண்ணியிருப்பான் நமக்கு தெரியாமல். எத்தனை பேருக்கு புரியுது? இதை பார்க்கும்போது தான் எலிகோவுக்கு கோபம் வந்துச்சு. நீங்கள் ஒருத்தர் மேலே ப்ளேம் பண்ணாதீங்க, வேண்டாது. அதே நேரத்தில் யோபுகிட்டையும் சொன்னான், நீர் உம்முடைய நீதியை சொல்ல வேண்டாம், தேவன் உண்மை உள்ளவர், ஆண்டவர் பார்க்கட்டும். யோபின் சகோதரன் மேலே அந்த தன்னுடைய சிநேகிதன் மேலேயே எலிகுக்கு வந்த கோபம் தான். நீங்கள் அப்படி சொல்லாதீங்க. இன்றைக்கு ஒன்றை சொல்லுகிறேன், மிசரபிள் கம்ஃபர்டர் தான் இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. உண்மையான தேற்றவாளர்களை நம்ம பார்க்க முடியல. ஆனால் ஒன்றை மட்டும் நான் பார்க்குறேன், எனக்குள்ள ஒரு ஆவியானவர் இருக்கிறார், அவர் தான் என்னை உண்மையான தேற்றவாளர். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. துன்பத்தின் பாதையில் நடந்த நாளில் ஆமென் என்ன நினச்சிதாரா? தேற்றினார்.
அன்பர் கரத்தால் அழைத்து மகிழ்ந்த ஒரு தேற்றரவாளன் மட்டும் என் கூட இல்லாமல் இருந்திருந்தார்னா என்னைக்கோ நானே அழிஞ்சு போயிருப்பேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவருடைய வார்த்தை உங்களை தேற்றியிருக்கா இல்லையா? ஆமேன். அவருடைய சமூகம் உங்களை தேற்றியிருக்கிறதா இல்லையா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுகிறீர்கள்? இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், இந்த உலகத்தார் எல்லாரும் மிஷரபிள் கம்ஃபர்டராக இருப்பாங்க. ஆனால் தேவன் அப்படி அல்ல, உங்களை ஆழமாய் தேற்ற விரும்புகிறார். எல்லாரும் எழும்பி நில்லுங்கள். இன்றைக்கு எந்த சூழ்நிலைகள்லையும் ஹல்லேலூயா. ஆமென். எஃப் மைனர் பிரதர் காடை கொடுங்க. தேங்க்யூ ஜீசஸ். இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலையை உங்கள் சரீரத்தில் ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். யோபுவின் காயத்தை ஆண்டவர் ஆற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். எல்லா நிலைமையும் கர்த்தர் மாற்றிட்டார், எல்லா சூழ்நிலையும் மாற்றிட்டார். யோபுவுக்கு பூர்ண ஆயுசை கர்த்தர் கொடுத்தாராம். ஆமென். இரட்டத்தனையான நன்மைகளை திரும்ப கொடுத்தாரு. 140 வருஷம் அவன் சரீரம் பூரணவது. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் பணம் செலவு பண்ணியிருக்க மாட்டான். அதுக்கப்புறம் வியாதிகளுக்கு முன்னாடி அவன் நேரத்தை கடந்திருக்க மாட்டான். வேதம் சொல்றது. அதனால தான் பூரண ஆயுசை கொடுத்து அவன் சுகமாய் குடியிருந்தான். நான் சொல்றேன், இனிமேல் ஆமென், இனிமேல் நீங்கள் கண்ட அந்த வியாதிகளோட நீங்க போராட போறது கிடையாது. நீங்க இப்பொழுது அடைந்திருக்கிற பாடுகளோட போராட போறது கிடையாது. கர்த்தர் உங்கள் சூழ்நிலைகளை மாற்றுவார். தண்ணீரை போல நீங்கள் ஒருவேளை நீங்கள் பாடுகளை, நீங்கள் ஒருவேளை அவமானங்களை சகித்திருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். அவருடைய கரமே உங்கள் வாழ்க்கையை ஆற்ற விரும்புகிறது. தேவன் உங்களை ஆற்ற விரும்புகிறார். எத்தனை பேர் அந்த கம்ஃபர்ட் அனுபவிக்க விரும்புறீங்க? ஒருவேளை உங்களுக்கு நெருக்கமான இடத்திலிருந்து கூட உங்களை புரிந்து கொள்ளாத வார்த்தைகள் வந்திருக்கலாம். உங்களுடைய நண்பர்கள் கூட அலட்டுகிற நண்பர்களாய் உங்களுக்கு ஆலோசனை சொல்லி இருக்கலாம். ஆனால் பரலோகத்தின் தேவன் இன்னைக்கு அலட்டுகிற தேவன் அல்ல. ஆவியானவர் இன்னைக்கு உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார் என்றால் அலட்டி கொண்டிருக்கவில்லை. மெய்யான சமாதானத்தை, மெய்யான சந்தோஷத்தை உங்கள் வாழ்க்கையில கொண்டு வருவதற்கு பரிசுத்த ஆவியானவரிடத்திலே காத்திருக்கிறார். எத்தனை பேர் அதை வாஞ்சிக்கிறீர்கள்? அல்லேலூயா. துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா. சொல்லுங்க பாப்போம். துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா. அன்பரும் கரத்தால் அணைத்து அணைத்து தினம் அதிசயம் செய்தீரையா. எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? அன்பரும் கரத்தால் அணைத்து அணைத்து தினம் அதிசயம் செய்தீரையா. கரங்களை உயர்த்தி சொல்லுமா? நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஓஹோ, நன்றி ராஜா, என் இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. ராஜா, நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி. கடைசியாக சொல்லுங்கள், என் ஜீவனாளெல்லாம். கரங்களை நல்லா தட்டி சொல்லுவோம். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆமென். ஒரு பெரிய சந்தோஷம் வரட்டும். கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு உங்களை ஆறுதல் படுத்துகிற ஒரு நேரம். அவர் அலட்டுகிற தேவன் அல்ல. ஆமென். ஆனந்த மழையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஒரு சூழ்நிலைகள் மாறும். ஆனந்த மழையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நல்ல நல்லா. ஓ, நன்றி ராஜா, இயேசு ராஜா. ஓஹோ, நன்றி ராஜா, என் இயேசு ராஜா. நன்றி ராஜா, என் இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. ராஜா, நீர் செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி என் ஜீவனாளெல்லாம். உங்களை விட சின்ன பிரச்சனைகளை சந்தித்து எத்தனை பேர் இன்னைக்கு உலகத்தில் இல்லம்மா? இல்ல சகோதரி, இல்லம்மா. எஸ், இன்னைக்கு உன்னை ஆண்டவர் உயிரோட வச்சிருக்கிறது நீ ஒரு சாட்சியா மாறுறதுக்கு தான். உன் வாழ்க்கை மற்றவங்களுக்கு ஒரு சாட்சியா மாறுவதற்கு தான். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்தாலும் அதை நீரூற்றாக்கி கொண்டு இன்னைக்கு மழையும் குளங்களை நிரப்பும்படி அவரை ஆராதிச்சுட்டு இருக்கிறியே, இதற்குத்தான் அந்த ஜீவன். சத்ரு எத்தனை தீர்மானங்கள் உனக்கு எதிராயிட்டாலும் அது பலிக்காது. அவன் திட்டங்கள் பலிக்காது. அவன் பருப்பு வேகாது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தருடைய ஊழியக்காரனை சொல்லுகிறேன், நீ இரட்டத்தனையாய் ஆசீர்வதிக்க கர்த்தர் மேல் கிருபை உள்ளவராக இருக்கிறார். இந்த இடத்துல உங்களை ஆறுதல் படுத்துறதுக்கு யாரும் இல்லாமல் இருக்கலாம். உங்களோட ஒரு கம்ஃபர்டர் இருக்கிறார். அவர் மிசரபிள் கம்ஃபர்டர் இல்லை. ஆமேன். அவர் பீஸ்ஃபுல் கம்ஃபர்டர். அவர் வந்துட்டாலே சமாதானம் தான். இன்னைக்கு அந்த சமாதானத்தை உங்கள் உள்ளங்களுக்குள்ளே ஆண்டவர் வைக்க விரும்புகிறார்.
ஆமீன். கொஞ்ச நேரம் நீங்கள் அதிகமாக இருந்திருக்கிறீங்க, ஏற்ற பங்கை பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமீன். உம்மோடு செலவிட்ட நேரங்கள் வீணாக போகாது, அது உன்னை பலவானாய் மாற்றிக்கொண்டே இருக்கிறது. அன்பின் நல்ல ஆண்டவரே, உடைய வாக்குத்தத்தங்களுக்காய் ஸ்தோத்திரம். உடைய வாக்குத்தத்தங்கள் உடைய பிள்ளைகள் மேல் வருவதாக, அவருடைய காயங்கள் ஆறுவதாக. ஆண்டவரே, சில காரியங்களுக்கு எங்களுக்கு விடை கிடைக்க தேடினோம், ஆனாலும் நீர் அமைதியாக இருக்கும் பொழுது உம்முடைய கரத்துக்கு அதை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். மறைவானவைகளை நீர் எடுத்துக்கொள்ளும். அதே நேரத்தில் எங்களை நாங்களே தாழ்த்தி தருகிறோம். என்ன சித்தம் வைத்திருக்கிறீரோ நடத்துங்கப்பா. எங்கள் குறிப்பிட்ட காலங்களுக்காய் நாங்கள் காத்திருக்க உதவி செய்யுங்க. புரிந்து கொள்ளாமல் எங்களோடு கூட பேசுகிற மனைவியனோ அல்லது கணவனோ, குடும்பத்தில் நண்பர்களுடைய வார்த்தைகள் ஒன்றிலும் நாங்கள் சோர்ந்து போய் விடாதபடிக்கு தேவ சத்தத்திற்கென்று எங்களை தாழ்த்தி கொண்டு உடைய வார்த்தையிலே காத்திருக்கிற பலனை தாரும். இதனால் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளை இந்த தூரத்திலிருந்தெல்லாம் வந்திருக்காங்க, கர்த்தர் கனம் பண்ணுங்கப்பா. இந்த வார்த்தைகள் அவர்களை தேற்றிக்கிட்டே போகட்டும். இந்த வார்த்தைகள் ஆண்டவரே அவங்க பசியை மறக்க செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் அவர்கள் மேல் ஆசீர்வாதத்தை உடைய ஊழியக்காரனாக நான் வைக்கிறேன். தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா. பிள்ளைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வாலிபர்கள் எல்லார் மேலும் உடைய ஆசீர்வாதத்தை வையும். இன்னும் வார்த்தையின் வெளிச்சத்தை எங்களுக்கு தாரும். இயேசுவை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆண்டவராயிருக்கிற நம்முடைய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம், வழிநடத்துதல் நம் அனைவரோடும் குடும்பங்களோடும் மாறாமல் இருந்து தேவனுடைய வார்த்தையின்படியே ஆமென் தம்முடைய ஆறுதலை தந்து வழி நடத்துவாராக. சேர்ந்து சொல்லுங்கள் ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அடுத்த மாதத்தின் முதல் வாரம் ஒரு பேப்டிசம் சர்வீஸ் இருக்குது. நம்முடைய சபையிலேயே 3 பேர் ஒப்பு கொடுத்துருக்குறாங்க. அதனால் தயவுசெய்து இப்பொழுது நாங்கள் அந்த அறிவிப்புகளை கொடுக்குறோம். கடந்த வாரம் அந்த ஞானஸ்நான ஆராதனை போது அவர்கள் தவிர்த்து விட்டாங்க. இப்போ சொல்லியிருக்காங்க, அப்படி யாராகிலும் ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா இந்த டைமில் சொல்லுங்கள். நம்ம அடிக்கடி இதை செய்ய முடியாது. அதனால் அடுத்த முதல் வாரம் அந்த பேப்டிசம் சர்வீஸ் இருக்கிறது. யாராகிலும் இனியும் ஆயத்தத்தோடு இருப்பீர்கள் என்றால் தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஆமென்.